வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஆர்கே சாருடைய கற்பிழந்த கார்பன் காப்பிகள் என்ற ஒரு கிரைம் த்ரில்லர் கதையை தான் வந்து கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. நட்சத்திரா நர்ஸ் யூனிஃபார்மிலிருந்து சாதாரண வாயில் சிறைக்கு மாறிக்கொண்டிருந்த நிமிஷம் நைட் டியூட்டிக்கு வந்த நர்ஸ் காமினி அறைக்குள் எட்டி பார்த்தாள். நட்சத்திரா? சாலைக்கு கொசும் வைத்துக் கொண்டிருந்த நட்சத்திரா திரும்பினாள். என்னடி? உன்னை டாக்டர் தாமோதர் கூப்பிடுறார். டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போற நேரத்துல எதுக்காக கூப்பிடுறார்? யாருக்கு தெரியும்? டாக்டர் எந்த மூட்ல இருக்கார்? அதுவும் தெரியலையே. லைன் பாக்ஸ்ல எக்ஸ்ரே படங்களை போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே நட்சத்திராவை ஒரு நிமிஷம் வர சொல்லுன்னு சொன்னார். சொல்லிட்டேன். போறதும் போகாததும் உன்னோட இஷ்டம். போகாம இருக்க முடியுமா? மாசமானா 300 ரூபாயை சம்பளமா தரவராச்சே. சொல்லிக்கொண்டே சேலை கொசுவத்தை இடுப்பில் சொருக்கினாள் நட்சத்திரா. காமினி அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். என்னடி பாக்குற? கல்யாணமாகி ஒரு குழந்தைய பெத்த பின்னாடியும் உடம்ப அட்டகாசமா வச்சிருக்கடி. கண்ணு படாதடி. போடாம இருக்க முடியலையே. என் கூட பிறந்த ஒருத்தி மாலான்னு பேரு. கல்யாணம் பண்ணி தரும்பொழுது பெங்களூர் தக்காளி மாதிரி தலை தலைன்னு இருந்தா. அடுத்த வருஷமே ஒரு குழந்தைய பெத்து தூக்கிட்டு வரா. கண் கொண்டு பார்க்க முடியல. ஏ? பெங்களூர் தக்காளி மாதிரி போனவ கொத்தவால் சாவடியில கூறு போட்டு விற்கிற தக்காளி மாதிரி வரா. சில பெண்களுக்கு உடம்பு வகை அப்படித்தான். நீ எப்படி இவ்வளவு கச்சிதமா காலேஜுக்கு போற பொண்ணாட்ட உடம்பு வச்சிருக்க? அது ரகசியம். நாளைக்கு வந்து சொல்றேன். நான் போய் டாக்டரை பார்த்துட்டு கிளம்புறேன். 10 நிமிஷம் லேட்டா போனாலும் மாமியார்காரி முழு நீளத்துக்கு மூஞ்சிய தொங்க போட்டுக்குவா. சொல்லிக்கொண்டே சுவரின் ஆணையில் தொங்கிக் கொண்டிருந்த வானிட்டி பேக்கை எடுத்து தோளில் சரித்து கொண்டு அறை நின்று வெளியே வந்து டாக்டர் தாமோதரின் அறையை நோக்கி நடந்தாள். 23 வயதான நட்சத்திராவுக்கு செழுமையான உடம்பு. மனசுக்குள் 1000 கவலை அலைகள் மோதினாலும் அதன் அடையாளத்தை காட்டாத கண்கள். அந்த சிவப்பான நீள்வட்ட முகத்தில் மூக்கும் உதடுகளும் ரொம்பவும் திருத்தம். டாக்டரின் அறைக்கு முன்பாக நின்று கதவை மெல்லமாய் சப்தித்தாள் நட்சத்திரா. உள்ளே இருந்து குரல் வந்தது. எஸ் கமின். உள்ளே போனாள். டாக்டர் கேட்டார். உனக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷமாச்சு? 3 வருஷம் சார். ஒரு வயசுல குழந்தை இருக்கு அப்படித்தானே? ஆமா சார். என்ன குழந்தை? பெண். அப்போ நிறைய சம்பாதிக்கணும் என்று சொல்லி சிரித்த டாக்டர் எக்ஸ்ரேக்களை ஒரு பழுப்பு நிற கவரில் போட்டுக்கொண்டே அவளிடம் திரும்பினார். இதோ பாரமா நட்சத்திரா, நான் பொதுவாகவே இங்க வேலை பார்க்குற யாருடைய ஃபேமிலி பத்தியும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க மாட்டேன். நீங்க நர்ஸ் வேலைக்கு சென்று 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள நான் உனக்கு சம்பளத்தை ஏத்தினா மற்ற ஸ்டாஃப்ஸ் ஆட்சேபிப்பாங்க. அதனால யாருக்கும் தெரியாம ஒரு 200 ரூபாயை நீ அதிகமா வாங்கிக்க. நோ அப்படியெல்லாம் வேண்டாம் டாக்டர். எனக்கு நீங்க தர 300 ரூபாயே போதும். ஏமா வேண்டாங்கிற? சாரி டாக்டர், பின்பக்கமா கை நீட்டி வாங்குற பணம் எனக்கு வேண்டாம். நீ என் மேல சந்தேகப்படுற. டாக்டர், நாம அழகா இருக்கும். இந்த கேட்டு டாக்டர் பணத்தை அதிகப்படியா கொடுத்து நம்ம உடம்ப தொட பாக்குறானான்னு நீ மனசுல நினைக்கலாம். டாக்டர், உனக்கு மட்டுமில்ல யாருக்கும் அந்த நினைப்பு தான் வரும். நட்சத்திரா, எனக்கு வயசு 58. இன்னும் 2 வருஷம் போனா நானும் என் பொண்டாட்டியும் திருநீர்மலையில சஷ்டியப்த பூர்த்தி கொண்டாட போகிறோம். எனக்கு மக ஒருத்தி இருந்திருந்தானா அவளுக்கு உன் வயது தான் இருந்திருக்கும். டாக்டர், நட்சத்திராவின் தொண்டைக்குள் எச்சில் சிரமமாக இறங்கியது. உனக்கு அப்பா இல்லைன்னு வேலைக்காரி சென்னம்மா சொன்னா? ஆமா டாக்டர். அம்மா என்ன செய்யறா? பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கா. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை டாக்டர். இதோ பாரமா, உன்னோட கஷ்டத்தை பார்த்துதான் சம்பளத்துல 200 ரூபாயை அதிகப்படுத்திருக்கேன். இது மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம். தேங்க்யூ டாக்டர். சரி நீ புறப்படு. லேட்டா போனா உன்னோட மாமியார் சத்தம் போடுவாங்களாமே, உண்மையா? நட்சத்திரா சிரித்தாள். அதையும் அந்த வேலைக்காரி சென்னம்மா சொல்லிட்டாளா? அவளுக்கு உன்னோட வீட்டு விஷயம் மட்டுமில்ல, அந்த தெருவில் இருக்கிற எல்லார் வீட்டு விஷயமும் தெரியும். டிவி ஸ்டேஷன் டைரக்டரா போடுற அளவுக்கு அவகிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கு. நட்சத்திரா சிரித்துக்கொண்டே வெளியே வந்தாள். நர்சிங் ஹோம் ரிசப்ஷன் ஹால் கடிகாரத்தில் மணி 5:10 என்று ஆகியிருந்தது. இந்நேரம் நம்பர் 11 ஸ்டாப்பிங்ல இருந்து புறப்பட்டிருக்குமே. அந்த பஸ்ஸை விட்டால் அடுத்த பஸ் 5:30 மணிக்கு தான். அதில் ஏறினால் வீடு போய் சேர 6 மணி ஆகிவிடும். 10 நிமிஷம் லேட்டானாலே மாமியார்காரி உராங் உடாங் மாதிரி முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வாள். 6 மணிக்கு போனாலே கேட்கவே வேண்டாம்.
வாயிலிருந்து விஷம் தோய்ந்த சைஸில் வார்த்தைகள் சின்ன சின்ன கத்திகளாய் பாயும். மாமனார் ஒரு பக்கம் முனகுவார். கணவன் ரமேஷ் தன் பங்குக்கு எரிந்து விழுந்து அம்மாக்காரியின் வயிற்றில் பாலை பாய்ச்சுவான். கூடாது, அந்த 11 பஸ்ஸை தவறவிடவே கூடாது. சேலையை லேசாய் உயர்த்தி பிடித்துக்கொண்டு நர்சிங் ஹோமின் படிகளில் வேகமாக இறங்கி ரோட்டுக்கு வந்தாள். ரோட்டில் சாயந்தர நேர கலகலப்பு தொற்றியிருந்தது. தலைக்கு மேலே ஆகாயம் அழுக்கான மேகங்களோடு அலைந்து மழை பெய்யலாமா வேண்டாமா என்று யோசித்தது. தொலைவில் தெரிந்த பஸ் ஸ்டாப்பை நோக்கி ஓடினாள் நட்சத்திரா. பஸ் ஸ்டாப்பில் ஏதோ ஒரு பஸ் நின்றிருந்தது. அது நம்பர் 11 தானா? உற்று பார்த்தாள். நம்பர் 11 தான். அம்மாடி, அத்தையின் அசுர வாயிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். பஸ்ஸை நோக்கி ஓடினாள். அவள் பாதி வரும்பொழுது ஸ்டாப்பிங்கில் நின்றிருந்த பஸ் மெதுவாய் நகர்ந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் வேகம் எடுத்தது. நட்சத்திரா கையை காட்டினாள். பஸ் அவள் வேண்டுகோளை புறக்கணித்து வேகம் எடுத்தது. முன்புற கண்ணாடி வழியாக தெரிந்த டிரைவர் அவளை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே போனான். அந்த டிரைவரை அவளுக்கு தெரியும். பஸ் ஸ்டாப்பில் வண்டியை நிறுத்தாமல் கொஞ்சம் தள்ளி போய் வண்டியை நிறுத்திவிட்டு பெண்கள் ஓடி வரும் அவலத்தை அவன் ரசிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு நட்சத்திரா ஒருமுறை அவனோடு சண்டைக்கு போயிருக்கிறாள். இப்படி பெண்களை ஓட விடுறதுல உனக்கு என்ன லாபம்? பஸ் ஸ்டாப்ல எக்கச்சக்க கூட்டம், அதான் தள்ளி நிறுத்தேன். மகாராணி கொஞ்ச தூரம் ஓடி வந்து ஏறக்கூடாதா? நான் ஓடி வர தயார். வயசானவங்களும் கை குழந்தைகளை இடுப்புல வச்சிட்டு இருக்க பெண்களும் எப்படி ஓடி வருவாங்க? அவங்க ஓடி வர வேண்டாம், அடுத்த பஸ்ல வரட்டும். நீ ஒரு பொண்ணோட வயிற்றுல தான் பிறந்திருக்கன்றத ஞாபகம் வச்சுக்கோ. உங்க அம்மாவை நீ இப்படிதான் ஓட வச்சு ஏற வைப்பியா? இதோ பார், இந்த சென்டிமெண்ட் டயலாக்லாம் என்கிட்ட வேண்டாம். உனக்கு இஷ்டம் இருந்தா பஸ்ல ஏறு, இல்லைனா கீழே இறங்கிடு. அனாவசியமா பேசிட்டு இருக்காத. நான் உன்னோட கம்பெனிக்கும் போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுத போறேன். தாராளமா எழுது. கைவசம் 4-5 பேப்பர் காலியா இருந்தா காப்பி டு சிஎம், காப்பி டு பிஎம், காப்பி டு ஜனாதிபதிக்கும் போடு. சீக்கிரமே நியாயம் கிடைக்கும். அன்றைக்கு ஏகத்தாளம் பேசிய அதே டிரைவர் அவளை பார்த்து கொட்டை கொட்டையாய் சிரித்துக்கொண்டு பஸ்ஸை விரட்டினான். ராஸ்கல், இவன் நிறுத்த மாட்டான். சோர்வாய் யோசித்துக்கொண்டே பஸ் ஷெல்டருக்கு வந்தாள். பக்கத்து சினிமா தியேட்டரில் மலையாள படம் முடிந்திருக்க கும்பல் ஷெல்டரை மொய்த்திருந்தது. இவளை பார்த்ததும் 2 கல்லூரி மாணவர்கள் தீபா மாதிரி இல்ல என்று பேசிக்கொண்டார்கள். ஒருவன் விடாப்பிடியாய் வெறித்தான். லுங்கி பேர் வழி ஒருவன் பீடியை வாய் நிறைய இழுத்து பக்கத்தில் நின்றிருந்த ஒரு பெரியவரின் முகத்தில் சின்ன மேகமாய் தவழவிட்டான். நீல நிற தாவணியில் 2 பிரசன்டேஷன் கான்வென்ட் மாணவிகள் புது சினிமா பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். நட்சத்திரா ஓரமாய் தள்ளி நின்று கொண்டாள். மனசுக்குள் வீட்டு பயம் பக் பக் என்று அடித்துக் கொண்டிருந்தது. சரியாய் 5:30 மணிக்கு 11A ஒரு ஜனக்கொத்தை சுமந்து கொண்டு வந்தது. நின்றது. நட்சத்திரா நசுங்கிக் கொண்டே கும்பலோடு கும்பலாய் பஸ்ஸில் ஏறி சுவாசிக்க காற்றில்லாமல் திணறினாள். நல்ல வேளையாய் அவளுக்கு 2 பக்கமும் பெண்கள். தோள்பட்டிய உரசும் எருமை மாடுகளோ இடுப்பை இடிக்கும் மிடிராஜாக்களோ இல்லை. பஸ் ஊர்ந்தது. அவள் இறக்க வேண்டிய சாய்பாபா காலனி பஸ் ஸ்டாப் வந்தபொழுது சரியாய் மணி 6. தவிப்பும் பதட்டுமாய் பஸ் நின்று இறங்கி வேக வேகமாக நடந்து ஒரு 5 நிமிஷத்தின் நடையில் கரைத்து அழகேசன் தெருவில் இருக்கும் அந்த முதல் வீட்டுக்குள் நுழைந்தாள். ஈசி சேரில் உட்கார்ந்து பேப்பர் ஒன்றை புரட்டி பார்த்து கொண்டிருந்த மாமனார் புன்சிரிப்போடு நிமிர்ந்தார். வாமா. வீட்டின் உள்ளே இருந்து குழந்தை சங்கீதாவை இடுப்பில் சுமந்தபடி மாமியார் ஞானம்பால் வந்தாள். அவளுடைய சதைப்பிடிப்பான முகத்திலும் சிரிப்பு தொற்றியிருந்தது. என்ன நட்சத்திரா, பஸ் கிடைக்கலையா? ஆமா அத்தை, இந்த பஸ் கம்பெனிக்காரங்க 2 பஸ் சேர்த்து விட்டா என்னவாம். நீ போய் மூஞ்சியை கழுவிட்டு வாமா, நான் காஃபி கலந்து வைக்கிறேன். நட்சத்திரா மாமியார் காரியை ஆச்சரியமாக பார்த்தாள். அதே ஆச்சரியமிழகாத கண்களோடு தன் அறைக்குள் நுழைந்து சுவர் ஆணியில் வானிட்டி பேக்கை மாட்டினாள். கட்டிலில் உட்கார்ந்து ஒரு வார இதழை புரட்டி கொண்டிருந்த கணவன் ரமேஷ் வழக்கத்துக்கு அதிகமான புன்னகையோடு அவளை ஏறிட்டான். நட்சத்திரா அவன் அருகே போய் உட்கார்ந்து குழப்பமான குரலில் கேட்டாள். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னங்க விசேஷம்? எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ரமேஷ் அவளுடைய கன்னத்தை தட்டினான். சந்தோஷத்துக்கு காரணமே நீதான். நானா? நீயே தான். போய் மூஞ்சியை கழுவிட்டு வா, சொல்றேன். சஸ்பென்ஸ் வேண்டாமே, இப்பவே சொல்லுங்க. நோனோ, நீ முதல்ல மூஞ்சி கழுவி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வா, அப்பதான் சொல்லுவேன். அவளை எழுப்பி பாத்ரூம்க்கு துரத்தினான் ரமேஷ். நட்சத்திரா வீட்டில் நிலவும் அந்த திடீர் சந்தோஷத்துக்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பமாய் பாத்ரூமை நோக்கி நகர்ந்து போனாள். அத்தியாயம் 2. மகளிர் மறுவாழ்வு இல்லம், மம்சாபுரம், ராஜபாளையம். கோணல் மாணலான எழுத்துக்களோடு பெயிண்ட் உதிர்ந்து போன போர்டு ஒன்று தென்காசி ரோட்டில் நீட்டிக் கொண்டிருக்க போலீஸ் ஜீப் போர்டு சொன்ன வழியில் திரும்பியது.
ஜீப்பின் பின்பக்கத்தில் அந்த 4 பெண்கள் உட்கார்ந்திருந்தார்கள். முன் சீட்டில் உட்கார்ந்திருந்த இன்ஸ்பெக்டர் முருகேஷ் ஜீப்பை ஓட்டிக்கொண்டு இருந்த டிரைவரிடம் கேட்டார். மெயின் ரோட்டிலிருந்து மறுவாழ்வு இல்லம் எவ்வளவு தூரம்? 1 கிலோமீட்டர் இருக்கும் சார். இந்த ஏரியா பார்க்கறதுக்கு ரொம்பவும் ட்ரையா இருக்கே. இந்த இடத்துலயே அந்த மறுவாழ்வு இல்லத்தை கட்டியிருக்காங்க. அந்த இல்லம் ஒரு ட்ரஸ்டுக்கு சொந்தமானது சார். கவர்மெண்ட் மானியமும் இருக்கு. ஆனா உள்ளே பூந்து பார்த்தா நிறைய ஊழல். அங்கே இருக்கிற எல்லா பெண்களுமே ரெட் லைட் ஏரியாவில் கைது பண்ணப்பட்ட பெண்கள் தானா? ஆமாம் சார். மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? போன தடவை 2 பெண்களை நான் இங்கே கொண்டு வந்து விட்டபொழுது 200 பேருக்கு மேலே இருந்தாங்க சார். பெண்களோட மறுவாழ்வுக்காக அங்க என்னென்ன பண்றாங்க? இன்ஸ்பெக்டர் கேட்டதும் டிரைவர் சிரித்தார். அந்த கொடுமையை ஏன் சார் கேட்குறீங்க? இங்க வர ஒவ்வொரு ஒழுக்கம் கெட்ட பெண்ணும் 3 மாசம் வரைக்கும் திருக்குறள் படிப்பா, தினசரி பிரார்த்தனை பண்ணுவா, நீதி போதனை கதைகளை சொல்லுவா. 3 மாசம் ஆனதும் அவ இனிமே பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டாள் என்கிற நம்பிக்கை ட்ரஸ்டுக்கு ஏற்பட்டதுனால அவளை இல்லத்திலிருந்து வெளியே அனுப்புகிறோம் என்று சொல்லி புரோக்கர் கிட்ட ஒரு கணிசமான அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு விட்டுடுவாங்க. அவ மறுபடியும் தொழில ஆரம்பிச்சு போலீஸ் கையில சிக்கினதும் திரும்பவும் இங்கே வந்துடுவா. பழையபடியே திருக்குறள் படிப்பா, பிரார்த்தனை பண்ணுவா. ஜீப் மகளிர் மறுவாழ்வு இல்லத்தின் காம்பவுண்ட் கேட் வாசலை நெருங்கியது. ஜீப்பின் முகத்தை பார்த்ததும் வாட்ச்மேன் கதவை திறந்து விட்டான். ஜீப் உள்ளே போய்க் கொண்டிருக்கும் பொழுதே இன்ஸ்பெக்டர் முருகேஷ் பார்வையை சுற்றிலும் ஓடவிட்டார். மறுவாழ்வு இல்லத்தின் கட்டிடம் மிகவும் புராதனமாக இருந்தது. ஒரு சின்ன காலி மைதானத்தை சுற்றிலும் நீளமான 4 வராந்தாக்கள். வராந்தாக்களின் ஓரமாய் குழந்தை பருவத்தில் இருக்கும் வேப்ப மரங்கள். இந்த இல்லத்துக்கு யார் இன்சார்ஜ்? டாக்டர் தயாலேஸ்வரன். பெண்கள் இல்லத்துக்கு ஒரு ஆண் டாக்டர் இன்சார்ஜா? ஆச்சரியமா இருக்கு. அரசாங்கத்தில் எப்படி மானியம் தர ஒத்துக்கிட்டாங்க? மானியம் மட்டும்தான் அரசாங்கம், கண்ட்ரோல் பூராவும் ட்ரஸ்டோடது. ட்ரஸ்டி யாரு? நாகம்மாள்னு ஒரு விடோ லேடி. ஜீப் ஒரு மரத்துக்கு கீழே நின்றது. இன்ஸ்பெக்டர் முருகேஷ் கீழே குதித்து பின்பக்கமாய் போய் ஜீப்பின் கேன்வாஸ் கிளாத்தை தட்டினார். இறங்கி அப்படி ஓரமா நில்லுங்க. அந்த பெண்கள் சேலை தலைப்புகளை இழுத்து போர்த்தி கொண்டு ஜீப்பு நின்று கீழே இறங்க முருகேஷ் முணுமுணுத்தார். இப்படி முதலே போர்த்தி இருந்தா இங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிரைவர் மட்டும் சிரிக்க ஆபீஸ் என்று எழுதப்பட்டிருந்த போர்டை பார்த்து கொண்டே வாசற்படிகள் ஏறி உள்ளே போனார் முருகேஷ். கருப்பாய் உயரமாய் கழுத்தில் ஸ்டெத்தோடு நாற்காலில் உட்கார்ந்திருந்த அந்த மனிதர் எழுந்தார். வயது 40 இருக்கலாம். மேசையும் கிருதாவும் மைதாமாவை பூசிக்கொண்ட மாதிரி நரையோடு தெரிந்தது. வாங்க இன்ஸ்பெக்டர். நாற்காலியை காட்டினார் அவர். முருகேஷ் உட்கார்ந்து கொண்டே கேட்டார். நீங்க டாக்டர் தயாலேஸ்வரன், இஸ் இட்? எஸ், ஐ முருகேஷ். இதுக்கு முந்தி வெள்ளக்கோயில் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருந்தேன். போன வாரம்தான் ப்ரமோஷன்ல இந்த ஏரியாவுக்கு வந்தேன். கிளாட் டு மீட் யூ. தயாலேஸ்வரன் இன்ஸ்பெக்டரின் கையை வலியை பற்றி குலுக்கினார். முருகேஷ் சொன்னார், விபச்சாரம் பண்ணின 4 பெண்களை இந்த மறுவாழ்வு இல்லத்துல சேர்க்கும்படியா கோர்ட்டோட உத்தரவு. கோர்ட் ஆர்டரை கொண்டு வந்திருக்கீங்களா? இதோ. கையில் வைத்திருந்த பழுப்பு கவரை நீட்டினார் முருகேஷ். அதை வாங்கிய டாக்டர் கவரை பிரித்து கோர்ட் ஆர்டரை உருவினார். கண்களுக்கு கொடுத்து படித்தார். பிறகு தலையை உயர்த்தி வெளியே நின்றிருந்த அந்த 4 பெண்களையும் கூப்பிட்டார். அவர்கள் வெட்கப்படாமல் தயக்கப்படாமல் உள்ளே வந்தார்கள். தயாலேஸ்வரன் கோர்ட் ஆர்டரை பார்த்து கொண்டே விசாரித்தார். உன் பேர் என்ன? சரோஜா. ஊரு? சேத்தூரு. இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியா? இல்லைங்க. சரி, அப்படி ஓரமா போய் நில்லு. இதே ரீதியில் 4 பேரிடமும் விசாரணையை முடித்துக்கொண்டு இன்ஸ்பெக்டரிடம் திரும்பினார் தயாலேஸ்வரன். மேடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு 4 பேரையும் இல்லத்துல சேர்த்துக்கிறோம் இன்ஸ்பெக்டர். டாக்டர், இந்த ஏரியாவுக்கு நான் புதியவன். விபச்சார வழக்கில் தண்டனை அடைஞ்சவங்களை சீர்திருத்தத்துக்காக இப்படி ஒரு மகளிர் இல்லம் இங்க இருக்கிறது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த இல்லத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். தயாலேஸ்வரன் புன்னகைத்தார். என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? இங்கே மொத்தம் எத்தனை பெண்கள் இருக்காங்க? அட் பிரசன்ட் 247 பேர். விபச்சார வழக்கில் சம்பந்தப்பட்ட பெண்கள் மாத்திரம்தான் இருக்காங்களா? ஆமாம். ட்ரஸ்ட் போர்டில் மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர். யார் யார்? மேடம் நாகம்மாள், அவரோட தம்பி மிஸ்டர் சங்கமேஸ்வரன், 3rd பர்சன் நாகம்மாளோட சன் சிவகுமார். ஒரு சந்தேகம் கேளுங்க இன்ஸ்பெக்டர். பொதுவா பெண்கள் விடுதி, பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த அமைப்பாய் இருந்தாலும் அங்கே ஒரு பெண் டாக்டர் தான் இருப்பாங்க. ஆனா இந்த மகளிர் இல்லத்துல ஒரு ஆண் டாக்டர் இருக்கிறது கொஞ்சம் நெருடலா இருக்கு. யூ ஆர் கரெக்ட் இன்ஸ்பெக்டர்.
ட்ரஸ்டி ஒரு பெண் டாக்டர் வேணும்னு எவ்வளோ விளம்பரம் கொடுத்து பார்த்தார். அட்ராக்ஷன், பே ஸ்கேல், அலவன்ஸ்னு பண்ணி பார்த்தார். ஒரு பெண் டாக்டராவது இங்கே வர்றதுக்கு அப்ளிகேஷன் அனுப்பணுமே. என்ன காரணம்? ஒரு அருவருப்பு தான் காரணம். இங்கே வர்ற பெண்களில் 90% பேருக்கு வினேரியல் டிசீஸ் உண்டு. அதுல பல வகை தொத்து நோய்கள். சில அவங்க மேல் பட்ட காற்று நம்ம மேல பட்டாலே தொற்றிக்கொள்ளக்கூடிய சாத்தியம் அதிகம். இந்த ரிஸ்க் இருக்கிறதுனால தான் இங்கே பெண் டாக்டர்ஸ்கள் வரதில்ல. உங்களுக்கு அந்த வினேரியல் டிசீஸ் மேல பயம் இல்லையா? இருக்கு. ஆனா நான் ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்குவேன். எதிர நாம எச்சரிக்கையா இருந்துட்டா பிரச்சனையே இல்லையே. உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் யாரும் இல்லையா? யூ மீன் நர்ஸ்? ஆமாம். 15 நாளைக்கு முன்னாடி நர்ஸு தேவைன்னு ஒரு விளம்பரம் கொடுத்தோம். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டுமே வந்தது. அந்த பெண்ணுக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சிட்டோம். இன்னும் 2 நாள்ல அந்த பொண்ணு வேலைக்கு சேர வரலாம். தேங்க்யூ டாக்டர். இன்ஸ்பெக்டர் முருகேஷ் டாக்டர் தயாலீஸ்வரனிடம் விடைபெற்றுக் கொண்டு வெளியே வந்தார். டிரைவர் ஜீப்பை நகர்த்தி அருகில் வர தாவி உட்கார்ந்தார். ஜீப் வேகம் பிடித்து காம்பவுண்ட் கேட்டை தாண்டியதும் சொன்னார், டிரைவர், நீ சொன்னது சரிதான். இந்த மகளிர் இல்லத்துல என்னமோ தப்பு இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது மேலேயே ஒரு கண்ணை வைக்க வேண்டியது அவசியம். அத்தியாய் 3. முகத்தை கழுவிக்கொண்டு அத்தை கொடுத்த காப்பியை கொடுத்துவிட்டு முன்னறைக்கு நட்சத்திரா வந்து சேர்ந்தபொழுது கணவன் ரமேஷ் குழந்தை சங்கீதாவோடு கொஞ்சம் கொண்டு இருந்தான். நான் ரெடி. இனிமேலாவது சஸ்பென்ஸை உடைக்கலாமே. உடைச்சிறேன். இன்னைக்கு உனக்கு ஒரு தபால் வந்திருக்கு. எனக்கா? ஆமா, ரேடியோ மேல வச்சிருக்கேன், எடுத்து பாரு. நட்சத்திரா சட்டென்று ஆர்வமாகி ரேடியோவை நோக்கி போய் அதன் தலைமையில் இருந்த வெள்ளை நிற கவரை எடுத்தாள். பார்வை டைப் செய்யப்பட்டிருந்த ஃப்ரம் அட்ரஸின் மேல் தாவியது. நிர்வாகி, மகளிர் மறுவாழ்வு சங்கம், மம்சாபுரம், ராஜபாளையம். உடைத்த கவரை நின்று பரபரவென்று அந்த கடிதத்தை உருவினாள். பிரித்தாள். டைப் அடித்த தமிழ் வாசகங்கள் கண்களில் ஒட்டிக்கொண்டன. அன்புடையீர், வணக்கம். எங்கள் மறுவாழ்வு இல்லத்தில் நர்ஸாக பணிபுரிய நீங்கள் விண்ணப்பித்திருந்த விண்ணப்பம் கிடைக்கப்பெற்றோம். தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்க நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. எனவே இந்த கடிதத்தையே வேலை நியமன உத்தரவாக கருதி கடிதம் கிடைத்த 3 நாள் அவகாசத்தில் பணியில் சேரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சம்பள விகிதம் கீழ்கண்டபடி 1500-50, 2000-75, 2075-150. கடிதத்தை படித்துவிட்டு பளிச்சென்று நிமிர்ந்தாள் நட்சத்திரா. கணவன், மாமியார், மாமனார் 3 பேரும் உதட்டில் அப்பிக்கொண்ட புன்னகையோடு அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள். நட்சத்திரா கணவன் பக்கம் திரும்பினாள். என்னங்க இது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இது தெரியுதுங்க. ஆனா இந்த வேலைக்கு நான் அப்ளிகேஷன் போட்டதா எனக்கு ஞாபகம் இல்லையே. அப்ளிகேஷன் நீ போட்டா என்ன, நான் போட்டா என்ன, ரெண்டும் ஒன்று தானே. 15 நாளைக்கு முன்னாடி தான் ஆபீஸ்ல பேப்பர் பார்த்துட்டு இருக்கும்பொழுது இந்த விளம்பரத்தை பார்த்தேன். உடனே நானே ஒரு அப்ளிகேஷனை டைப் பண்ணி தபால சேர்த்துட்டேன். நட்சத்திரா கடிதத்தை மடித்து கவருக்குள் போட்டபடி மௌனம் சாதித்தாள். ரமேஷ் கேட்டான், ஏன் உம்முன்னு ஆயிட்ட? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. தப்பா? என்ன தப்பு? இந்த நர்ஸு தேவை விளம்பரத்தை நானும் தான் பார்த்தேன். ஆனா அதுக்கு நான் அப்ளை செய்ய விரும்பல. நான் மட்டுமில்ல, எந்த பொண்ணுமே அந்த வேலைக்கு அப்ளை பண்ண விரும்ப மாட்டாங்க. மாமியார் காரி குறுக்கே புகுந்தாள். நீ என்னடி சொல்ற? ஆமா அத்தை, அந்த மகளிர் மறுவாழ்வு இல்லத்துல உடம்பு விற்கிற பொம்பளைங்க தான் இருப்பாங்களாம். ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு வியாதி இருக்குமாம். அங்கே போய் வேலை பார்க்கறவங்களுக்கும் 2 மாசத்துல அந்த வியாதி வந்துருமாம். இதெல்லாம் உனக்கு யாரடி சொன்னா? ஒரு பத்திரிகையில கட்டுரையா எழுதியிருந்தாங்க. மம்சாபுரத்து ஜனங்களும் அந்த மகளிர் மறுவாழ்வு இல்லத்தை அந்த ஊரிலிருந்து அப்புறப்படுத்தும்னு கிளர்ச்சி பண்ணியிருக்காங்க. யாரோ என்னமோ சொல்லிட்டு போகட்டும், நீ இந்த வேலையில ஜாயின் பண்ணிடு. நாளைக்கு நீ ராஜபாளையம் புறப்படுற. ரமேஷ் சொல்ல தலையை தீர்க்கமாக ஆட்டினாள் நட்சத்திரா. வேண்டாங்க, எனக்கு அங்க போக பிடிக்கல. போக பிடிக்கலையா? இந்த ஊர்ல எவண்டி நர்ஸு வேலைக்கு எடுத்த எடுப்புலையே 1500 ரூபாய் சம்பளத்தை கொடுப்பான்? வேண்டாங்க, தயவு பண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் இப்ப வேலை பார்க்குற இடத்துலயே டாக்டர் அதிக சம்பளம் போட்டு தரேன்னு சொன்னார். எவ்வளோ ரூபாய்? 200 ரூபாய். அதாவது மொத்தம் 500 ரூபாய் தருவார். 500 எங்க, 1500 எங்க? போக போக போட்டு கொடுப்பாருங்க. அந்த டாக்டர் கஞ்ச பைய, தரமாட்டான். நீ மம்சாபுரத்துக்கு கிளம்பு. மாசம் பிறந்தா 1500 ரூபாய வலிசா பார்த்துலாம். நான் வேணும்னா நர்ஸ் காமினியை கூட்டிட்டு வரேன். அந்த மம்சாபுரத்து இல்லத்தை பத்தி அவ கதை கதையா சொல்லுவா. அத்தக்காரி ஞானம்பால் விஸ்வரூபம் எடுத்தாள்.
நீ எவளையும் கூட்டிகிட்டு வந்து யாருக்கும் கதை சொல்ல வேண்டாம். பேண்டேஜ் கட்டுறதுக்கும் காய்ச்சல் மாத்திரையை எடுத்து தர்றதுக்கும் மாசமானா 1500 ரூபாய் தர வேலையை சந்தோஷமா ஒத்துக்காம என்னமோ புராணம் படிச்சிட்டு இருக்கா. ரமேஷ் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்ளிகேஷன் போட்டு இந்த வேலையை உனக்கு வாங்கி கொடுத்துருக்கான். நட்சத்திரா தன் மாமனாரின் பக்கம் திரும்பினாள். மாமா, நீங்களாவது உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? அந்த மம்சாபுரம் மறுவாழ்வு மகளிர் நிலத்தை பத்தி நீங்க கூட பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே. அவர் இறுகின முகத்தோடு நிமிர்ந்தார். அதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க எழுதுற விஷமத்தனமான கட்டுரை. அது பெரும்பாலும் பொய்யாகத்தான் இருக்கும். விபச்சாரம் செய்யற பெண்கள் அந்த தொழிலை விட்டுட்டு திருந்தி வாழணுங்கிற நல்ல நோக்கத்துக்காக கட்டப்பட்டது அந்த இல்லம். யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க. நீ வேலையில ஜாயின் பண்ணிக்கமா. இந்தியாவில் நீ எங்க வேலைக்கு போனாலும் இந்த சம்பளம் உனக்கு கிடைக்காது. நட்சத்திரா அரை நிமிஷ நேரத்தை செலவழித்து 3 பேரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு மௌனமாய் தன் அறைக்குள் நுழைய முற்பட்டாள். மாமியார் காரி அவளுடைய தோலை பற்றி நிறுத்தினாள். என்னடி, நாங்க 3 பேரும் இங்கே குத்துக்கலாட்டம் நின்றுட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு வாய்க்குள்ளேயே முழுகிட்டு போற. அந்த வேலைக்கு உன்னால போக முடியுமா முடியாதா? எனக்கு இஷ்டமில்ல. ஓஹோ, உனக்கு இஷ்டமில்லையா என்று ஆங்காரமாய் இழுத்த ஞானம்பாள் தரையில் தவழ்ந்து கொண்டிருந்த ஒரு வைத்து சங்கீதாவை விருட்டென்று எடுத்து நட்சத்திராவின் இடுப்பில் திணித்தாள். அத்தை, என்ன இது? உன்னோட இஷ்டத்தை நீ சொல்லிட்டேல, என்னோட இஷ்டத்தை நான் சொல்ல வேண்டாமா? உன்னுடைய குழந்தைய எடுத்துக்கிட்டு முதல்ல வாசற்படியே தாண்டு. அத்தை, என்னுடைய இஷ்டத்துக்கு மதிப்பு கொடுக்காதவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. கிளம்பு. வீறிட்டு அழுத குழந்தையை தோளில் சாத்தி கொண்டாள் நட்சத்திரா. கண்களில் குப்பென நீர் திரள கணவனின் பக்கம் திரும்பினாள். என்னங்க, உங்க அம்மா பேசுறது உங்களுக்கு நியாயமா படுதா? ரமேஷ் இரும்புத்தனமான முகத்தோடு எங்கோ பார்த்து கொண்டு சொன்னான். எங்க அம்மா எது பேசினாலும் அதுல நியாயம் இருக்கும். வீட்டை விட்டு போக சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? இதோப்பா நட்சத்திரா, எங்க அம்மாவோட இஷ்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா இருந்தா இந்த வீட்டில் இருக்கலாம். இல்லைனா உங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம். இதுதான் உங்க தீர்மானமான முடிவா? ஆமாம். சரி, நான் போறேன். உங்களுக்கு நான் எப்போ தேவைப்படுறனோ அப்போ வந்து என்னை கூப்பிட்டுக்குங்க. வாசலை நோக்கி குழந்தையோடு நகர முயன்றவளை தன் குரலில் தடுத்து நிறுத்தினான் ரமேஷ். ஒரு நிமிஷம் நில்லு. அவசரப்படாம இதையும் கேட்டுட்டு போ. நீ இந்த குழந்தையோட வீட்டு வாசப்படியை தாண்டினா 2 நாள்ல வக்கீல் மூலமா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவேன். டைவர்ஸ் என்ற வார்த்தையை கேட்டதும் நட்சத்திரா தளர்ந்தாள். குழந்தையோடு கணவனை நோக்கி திரும்பினாள். கண்களில் நீர் கலக்கென்று உருண்டு இமைகளில் சிதறியது. குரலில் தழுதழுப்பு ஏறிக்கொள்ள கேட்டாள். என்னங்க, இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரலாமா? அந்த வார்த்தை தானா வரல, நீ வர வச்ச. சரிங்க, நான் இப்ப என்ன பண்ணணும்? இந்த வேலைக்கு போகணும், அவ்வளவுதானே? ஆமாம். சரி, நான் போறேன். இந்த வார்த்தையை முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளோ பேச்சு எதுக்கு? ஞானம்பாள் மோவாயை தோளில் எடுத்துக்கொண்டாள். மாமனார் மறுபடியும் ஈசி சேருக்கு போய் சாய்ந்தார். ரமேஷ் உடனே தன் அறைக்குள் நுழைந்து லுங்கியை கலந்துவிட்டு பேண்ட்டுக்கும் சட்டுக்கும் மாறினான். ஞானம்பாள் கேட்டாள், எங்கடா கிளம்பிட்ட? திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ராஜபாளையத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். ராஜபாளையம் பஸ் எத்தனை மணிக்கு? நாளைக்கு காலையில 7 மணிக்கு. சொல்லிக்கொண்டே வாசலில் நிறுத்தியிருந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் ரமேஷ். நட்சத்திரா குழந்தையை மடியில் கிடத்திக்கொண்டு சுவருக்கு சாய்ந்து உட்கார்ந்தாள். கண்களில் நீர் நிற்காமல் வழிய குழந்தை சங்கீதா அம்மாவின் முகத்தை திகைப்பாய் பார்த்தாள். மருமகள் வேலைக்கு போக ஒப்புக்கொண்ட சந்தோஷத்தில் ஞானம்பாள் அவள் அருகே வந்து உட்கார்ந்தாள். அசடு, இப்ப எதுக்காக அழற? அத்த, சொல்லு. குழந்தையையும் அவரையும் விட்டுட்டு நான் எப்படி அந்த முன்னப்பின தெரியாத ஊர்ல? புது ஊருதான், ஆனா 2 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். போக போக சரியாகிடும். நீ தங்கிக்க குவார்டர்ஸ் வசதியெல்லாம் இருக்காமே. அத்த, அங்க போய் வேலை பார்க்கவே பயமா இருக்கு. வயிறு பூராவும் ஒரே திகிலா இருக்கு. சம்பளத்தை நினைச்சு பாரு, திகிலெல்லாம் போயிடும். குழந்தை என்னை விட்டுட்டு எப்படியத்த இருப்பா? என்கிட்ட தாராளமா இருந்துக்குவா. தாத்தானா அவளுக்கு இன்னமும் ஒட்டுதல். நீ குழந்தைய பத்தி கவலைப்படவே வேண்டாம். தங்க மாட்டோம், நான் பாத்துக்குவேன். நட்சத்திரா மாமியாரின் முகத்தையே பார்த்தாள். இந்த அம்மாவை எவ்வளவு தூரத்துக்கு நம்பலாம்? 2 நாட்களுக்கு முன்னால் ஞாயிற்றுக்கிழமை மத்தியான தூக்கம் குழந்தையின் அழுகையால கெட்டு போனதற்காக அந்த அம்மாள் கத்தின கத்தல். சனியன், குழந்தையாவ பித்து வச்சிருக்கா. தொண்டையை திறந்தாலே கோயம்புத்தூர் பூராவும் கேட்கும் போலிருக்கு. இந்த வீட்டில் ஒரு மத்தியான நேரமாவது நிம்மதியாக தூங்க முடியுதா? ச்சே, என்னடியம்மா என் மூஞ்சி அப்படி பார்க்குற? ஒண்ணுமில்ல அத்தை என்று சொல்லும் பொழுதே அடி வயிற்றிலிருந்து அந்த விம்மலும் அழுகையும் பீரிட்டுது.
அத்தியாயம் 4. மம்சாபுரம் மகளிர் மறுவாழ்வு சங்கம். காலை 10 மணி. நாகமாலின் எதிரே பவ்யமாக நின்றிருந்தார் டாக்டர் தயாலீஸ்வரன். தயக்கமாக குறுக்கிட்டார். மேடம். என்ன டாக்டர்? அந்த 23ஆம் நம்பர் ரூமுக்குள்ள போயிடாதீங்க. அந்த சந்திரிகா ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி கத்துவா. தெரியும், நான் பார்த்துக்கிறேன். நாகம்மாள் அறையை விட்டு வெளியே வந்து காலி மைதானத்தில் நடந்து தொலைவில் தெரிந்த அறைகளை நோக்கி போனாள். அவள் தலை மறந்ததுமே சிவகுமார் டாக்டரை பார்த்து கண்ணை சிமிட்டினான். நட்சத்திரா, பேரே ரொம்ப நல்லா இருக்கு. சங்கமேஸ்வரன் சிரித்தார். ஆள் எப்படி இருப்பான்னு தெரியலையே. கோயம்புத்தூர் காரியாச்சே, அமர்க்கலமாக தான் இருப்பா. அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிற? அந்த சிறுவாணி தண்ணியும் கிளைமேட்டுமே அங்கே இருக்கிற பெண்களுக்கு அழகு சாதனங்கள் மாதிரி மாமா. நட்சத்திராவுக்கு அப்ளிகேஷனில் என்ன வயது போட்டிருக்கு டாக்டர்? 23. கல்யாணமானவளா? ஆமாம், ஒரு வயசில் ஒரு குழந்தையும் இருக்கு. குலை தள்ளிய வாழை பாதகமில்லை. அவ முதல்ல மசீராளன்னு பார்க்கணும். அத்தியாயம் 5. காலை 7 மணி. திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்ட். பஸ்ஸில் ஜன்னலோரமாய் உட்கார்ந்து கம்பியில் முகம் பதித்து வெளியே நின்றிருந்த கணவனையும் கணவனின் கையிலிருந்த குழந்தை சங்கீதாவையும் கண்களில் நிறைந்து போன நீரோடு பார்த்து கொண்டிருந்தாள் நட்சத்திரா. குழந்தை ரமேஷின் தோளில் சினுங்கிக் கொண்டே இருந்தது. நட்சத்திரா, உங்க அம்மா பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்கன்னு சொன்ன? முடியல போலிருக்கு. நேத்திக்கு ராத்திரி நான் பார்க்க போயிருந்த போதே இரும்பிக்கிட்டு இருந்தாங்க. டாக்டர் தாமோதர் என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லல. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி விஷ் பண்ணினார். சொல்லியவள் கண்களில் பளிச்சிட்ட நீரை சேலை தலைப்பால் ஒற்றிக்கொண்டாள். நீ தைரியமா புறப்பட்டு போ நட்சத்திரா. நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே வரேன். வரப்ப குழந்தையை எடுத்துட்டு வாங்க. முயற்சி பண்றேன் என்றவன் குரலை தாழ்த்தி கொண்டு, அம்மா வாங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க என்றான். என்ன விஷயம்? வேலையில் ஜாயின் பண்ணினதுமே 2 நாள் கழிச்சு நிர்வாகத்துக்கிட்ட 1000மோ 2000மோ கேட்க சொன்னாங்க. அந்த துக்கத்திலும் எரிச்சல் வந்தது நட்சத்திராவுக்கு. எரிச்சலை அடக்கி கொண்டு மெல்லிய குரலில் பதில் சொன்னாள். நிர்வாகத்தில் இருக்கிற ஆட்கள் யாரு, எப்படிப்பட்டவங்க என்கிற விவரங்கள் தெரியாம போனதுமே அட்வான்ஸ் கேட்கறது சரியில்லைங்க. போனதுமே கேட்காத, வாரம் 10 நாள் கழிச்சு கேளு. தந்தா தராங்க, தராட்டி போறாங்க. சொல்லியபடியே குழந்தையை கீழே இறக்கிவிட்டு சட் பாக்கெட்டில் இருந்த சிகரெட் ஒன்றை எடுத்து வாயில் பொருத்தி கொண்டான். 10 அடி தூரத்தில் நின்று பீடி பிடித்துக் கொண்டிருந்த ஒரு ஆட்டோ டிரைவரிடம் போய் அவருடைய எச்சில் பீடியை வாங்கி தன்னுடைய சிகரெட் நுனியை சிவப்பாக்கி கொண்டு வந்தான். அந்த அரை நிமிஷ பிரிவை கூட தாங்கிக் கொள்ள முடியாத குழந்தை சங்கீதா தன் வாயை வஞ்சகமில்லாமல் திறந்து அழ, நட்சத்திரா கீழே இறங்கி வந்து குழந்தையை அள்ளி கொண்டாள். நீயே இறங்கி வந்த? போய் உட்கார். பரவாயில்ல, இன்னும் டிரைவர் வரல. குழந்தைய நல்லா பார்த்துக்குங்க. ராத்திரி நேரத்தில் அவரை உங்கள் பக்கத்தில் எடுத்து போட்டுக்குங்க. சரி. எங்கோ பார்த்து கொண்டு புகையை ஊதினான் ரமேஷ். அவளுக்கு டின் பால் ஒத்துக்காது, பசும்பால் தான் வேணும். டின் பால் புகட்டினா அவளுக்கு வயிற்றுடம் வந்துடும். சரி. அப்புறம் குடிக்கிற தண்ணியை கொதிக்க வச்சு தான் தரணும். எரிச்சலாய் அவளை பார்த்தான் ரமேஷ். இதோ பார் நட்சத்திரா, எங்க அம்மாவும் குழந்தை பெற்றிருக்கா, வளர்த்துருக்கா. சும்மா கிளிப்பிளிக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லிட்டு இருக்காத. நான் ஒன்று சொல்லட்டுமா? எங்க அம்மா உன்னை காட்டிலும் சங்கீதாவை நல்லாவே பார்த்துப்பா. நீ குழந்தைய கொடுத்துட்டு வண்டியில் போய் உட்கார். கண்டக்டரும் டிரைவரும் பஸ்ஸுக்கு வந்துட்டாங்க. கணவனிடம் குழந்தையை நீட்டினாள் நட்சத்திரா. குழந்தை ரமேஷிடம் போக பிடிக்காமல் நட்சத்திராவின் கழுத்தை கட்டி கொண்டது. அம்மா என்று அழத் தொடங்கியது. அப்பா கிட்ட போமா. குழந்தை மாட்டேன் என்பது போல் தலையாட்டியது. என் கண்ணுல போமா. அம்மா ஊருக்கு போயிட்டு பொம்மை வாங்கிட்டு வருவேனாம். கையில் இருந்த சிகரெட்டை உதட்டில் இடுக்கிக் கொண்டு குழந்தையை கொஞ்சிட்டு இருக்க, இது நேரம்ல நட்சத்திரா, இப்படி கொடு. ஒரு பூவை செடியிலிருந்து மூர்க்கத்தனமாக பீத்தெடுக்கிற மாதிரி சங்கீதாவை நட்சத்திராவிடமிருந்து பிடுங்கினான் ரமேஷ். குழந்தை வீறிட்டு மறுபடியும் நட்சத்திராவிடம் தாவியது. இந்த இழவுக்கு தான் உன்னை கீழே இறங்க வேண்டாம்னு சொன்னேன், நீ கேட்கல. இப்ப பாரு, பிசின் மாதிரி ஒட்டிக்கிட்டா. பஸ் டிரைவர் மறுபடியும் ஒரு ஹாரன் கொடுக்க நட்சத்திரா தவைப்போடு குழந்தையை வலுக்கட்டாயமாக ரமேஷிடம் திரித்துவிட்டு பஸ்ஸில் ஏறினாள். சீட்டுக்கு வந்து உட்கார்ந்த பொழுது பஸ் நகர்ந்தது. குழந்தை சங்கீதா ரமேஷிடம் திமிரிக் கொண்டிருந்தாள். பஸ்ஸின் பக்கம் கையை காட்டி வீறிட்டு கொண்டிருந்தாள். நான் வரேங்க. சிகரெட் வாயோடு தலையாட்டினான் ரமேஷ். பஸ் கொஞ்சம் வேகம் பிடித்து பஸ் ஸ்டாண்டை கடந்தது. கண்களை மறைத்த கண்ணீரை அவசர அவசரமாய் துடைத்துக்கொண்டு ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாள். ரமேஷ் குழந்தையின் கன்னத்தில் பட் பட் என்று அரைந்து கொண்டிருந்தான்.
குழந்தை வலி தாங்காமல் துடிப்பது நட்சத்திராவின் வயிற்றில் அக்னியை வார்த்தது. அத்தியாயம் 6. சுத்தமாய் 9 மணி நேர பயணம். மதுரை தென்காசி ரோட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ராஜபாளையத்திற்கும் நடுவில் ஹைவேஸ் ரோட்டின் ஓரமாய் பஸ் நின்றது. கண்டக்டர் குரல் கொடுத்தார். மம்சாபுரத்துக்கு இங்குதாமா இறங்கணும். இங்கிருந்து உள்ளே 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். சுர்கேஸோடு இறங்கி கொண்டாள். பஸ் நகர்ந்து மறைந்து போனதும் சுற்றுமுற்றும் பார்த்தாள் நட்சத்திரா. ரோட்டின் 2 பக்கமும் பொட்டல் வெளி. அதன் நடுவே குச்சி குச்சியாய் நீட்டிக்கொண்டிருக்கும் பனை மரங்கள். பனை மரங்களுக்கு அப்பால் ராபின் ப்ளூ நிலத்தில் மலைத்தொடர்கள். ரோட்டின் இடது பக்கமாய் வெட்டி கொண்டு போன மண் ரோட்டின் ஆரம்பத்தில் மம்சாபுரம் 1 கிலோமீட்டர் என்ற போர்டு தெரிந்தது. அதை நோக்கி மெல்ல நடந்தாள் நட்சத்திரா. 9 மணி நேர பயணம் அவளுடைய உடம்பை புண்ணாக்கி இருந்தது. மதுரையில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட சாப்பாடு நெஞ்சி கரித்தது. அந்த உடல் உபாதைகளை எல்லாம் மீறி வயிற்றில் ஒரு பயம் திம் என்று உட்கார்ந்து கொண்டிருந்தது. மண் ரோட்டில் திரும்பினாள். காற்று பலமாக வீசி அவள் முன்னுச்சி முடியை பறக்க வைத்தது. கை மாற்றி சுர்கேஸை சுமந்து ஒரு 100 மீட்டர் நடந்திருந்த பொழுது சொற்பமாய் வீடுகளின் ஓட்டுக்குறைகளும் வெள்ளை சுவர்களும் கண்ணில் பட்டன. எருமை மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த சில சிறுவர்கள் கோவணத்தோடு நின்று இவளையே வெறுத்து பார்க்க பின்பக்கம் கார் ஹாரன் சத்தம் கேட்டது. நட்சத்திரா திரும்பி பார்த்தாள். பாசி நிறத்தில் அந்த டால்பின் கார் தத்தி தத்தி வந்து கொண்டிருந்தது. காருக்கு பின்னால் கெட்டியாய் செம்மண் புழுதி. சேலை தலைப்பால் முகத்தை பொத்திக்கொண்டு ரோட்டோரமாய் ஒதுங்கி நின்றாள் நட்சத்திரா. தத்தி தத்தி வந்த கார் அவள் அருகே வந்ததும் நின்றது. டிரைவிங் சீட்டிலிருந்து அந்த இளைஞன் எட்டி பார்த்தான். குரல் கொடுத்தான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க மிஸ்ஸஸ் நட்சத்திராவா? அவள் தலையாட்டினாள். மகளிர் மறுவாழ்வு இல்லத்துக்கு தானே போறீங்க? ஆமாம். அவன் ஒரு புன்சிரிப்போடு காரை விட்டு இறங்கி வந்தான். நட்சத்திராவை நெருங்கியதும் சொன்னான், வெல்கம் டு மம்சாபுரம். நீங்க? என் பேர் சிவகுமார். மகளிர் மறுவாழ்வு இல்ல ட்ரஸ்டுக்கு என்னோட மதர் தான் சேர்மன். நீங்க கொடுத்த தந்தியை காலையில பார்த்தேன். இப்பதான் பஸ்லேருந்து இறங்கி வரீங்களா? ஆமா. கெட் இன் த கார். நானும் இல்லத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. நட்சத்திரா தயங்கினாள். ப்ளீஸ் வாங்க, டோன்ட் ஹெசிடேட் சொல்லிக்கொண்டே அவள் கையிருந்த சுர்கேஸை வாங்கி காரின் பின்சீட்டில் கொண்டு போய் வைத்தான். வேறு வழியில்லாமல் நட்சத்திரா அவனோடு நடந்து காருக்கு வந்தாள். இருவரும் காருக்குள் நுழைந்ததும் புறப்பட்டது. கோயம்புத்தூர்லேருந்து காலையில் எத்தனை மணிக்கு புறப்பட்டீங்க? 7 மணி. துணைக்கு ஹஸ்பண்ட் வரலையா? வரல. இந்த வேலைக்கு மொத்தம் 300 சொச்ச அப்ளிகேஷன்ஸ் வந்தது. நீங்கள் நர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் வாங்கியிருந்த மார்க்ஸை பார்த்ததும் அம்மா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்ப சொல்லிட்டாங்க. கார் பொட்டல் வெளிக்கு மத்தியில் தாறுமாறாய் வளைந்து போன மண் ரோட்டில் குலுங்கி குலுங்கி போய்கொண்டிருந்தது. தொலைவில் நீளமாய் ஒரு வெள்ளை எடுத்த சுவர் தெரிய, அதான் நம்ம இல்லம் என்றான் சிவகுமார். ஆர்வமாய் காரின் முன்புற கண்ணாடி வழியாக குனிந்து பார்க்கும் நட்சத்திராவை பார்வையால் கழுவினான். கல்யாணமாகி ஒரு குழந்தையை பெற்றவளானாலும் அம்சமாகத்தான் இருக்கிறாள். மாமா சங்கமேஸ்வரனும் டாக்டரும் பார்த்தால் அசந்து போய் விடுவார்கள். கார் இல்லத்தை நெருங்கியது. அத்தியாயம் 7. நாகம்மாள் முன்னால் பவ்யமாக நின்று வணக்கம் சொன்னாள் நட்சத்திரா. அவளுடைய முதுகுக்கு பின்னால் சிவகுமார், சங்கமேஸ்வரன், டாக்டர். உட்காரமா நாகம்மாள் சொல்ல நட்சத்திரா உட்கார்ந்தாள். நீ இங்க வேலை பார்க்க வந்தது எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். நீ இங்க எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம ஃப்ரீயா இருக்கலாம். நான் தங்கிக்க விடுதியோட கடைசியில குவார்டர்ஸ் இருக்கு. நீ உன்னோட கணவன் குழந்தையோட கூட வந்து தங்கிக்கலாம். முகம் மலர்ந்தாள் நட்சத்திரா. நாளைக்கே அவருடைய ஆஃபீஸ்க்கு ஃபோன் செய்து இது பற்றி கேட்க வேண்டும். என்னம்மா யோசிக்கிற? நத்திங் மேடம். சரி, நீ ரொம்பவும் டயர்டாக வந்திருப்ப. போய் குளி, மெஸ்ல சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில டாக்டர் உன்னோட வேலைகள் என்னங்கிறத அட்டவணை போட்டு தருவார் சொன்ன நாகம்மாள் மகனிடம் திரும்பினாள். சிவகுமார், நட்சத்திராவுக்கு குவார்டர்ஸை காட்டிட்டு வா. அவன் தலையாட்டி வாங்க நட்சத்திரா என்றான். இருவரும் வெளியே வந்து அந்த சாயந்தர நேர வெயிலில் நனைந்து கொண்டே காலி திடலில் நடந்தார்கள். அரை ஜன்னல்களில் ஏராளமான பெண் முகங்கள் எட்டி பார்த்து சிரித்தன. முதுகுக்கு பின்னால் குரல்கள் மிதந்து வந்தன. சரோ, யாரது? நம்மள மாதிரி தான், பூசா வந்திருக்க போலிருக்கு. மெட்ராஸ் போலிருக்கு. அதான் இவ்வளோ ஸ்டைலா இருக்கா. உடம்ப பாரு, திமுக்குன்னு கிழங்காட்டம் இருக்கு. நட்சத்திராவின் காதில் வார்த்தைகள் சரமாரியா வந்து விழுந்து கொண்டிருக்க கொஞ்சம் இருட்டெடுத்த முகத்தோடு அருகே நடந்து வந்த சிவகுமாரை ஏறிட்டாள். அவன் புன்னகைத்தான். அவங்களோட அகராதிப்படி இந்த கேம்பஸ்குள்ள எந்த பொண்ணு நுழைஞ்சாலும் அவ உடம்ப வைக்கிற பொண்ணுன்னு தான் அர்த்தம்.
இந்த இல்லத்தில் எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? 200 சொச்சம் பேர். எல்லோருமே அதே மாதிரியான பெண்கள் தானா? ஆமாம். இது ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான இல்லம் வேற எங்கேயாவது இருக்கா? வடநாட்டில் பூனாவுக்கு பக்கத்தில் தாலேகாப் என்கிற ஊரில் இது மாதிரியான இல்லம் ஒன்று இருக்கு. காலி திடலை கடந்து விடுதிக்கு பின்பக்கமாய் வந்தார்கள். சீமை ஓடுகளால் வேயப்பட்ட அந்த சின்னஞ்சிறு கட்டிடம் செம்பருத்தி செடிகளால் சூழப்பட்டு இருந்தது. 4-5 பப்பாளி மரங்கள், ஒரு பவழ மல்லிகை செடி நேற்று உதிர்ந்த பூக்களோடு தெரிந்தது. நட்சத்திராவுக்கு அந்த இடம் ரம்யமாய் இருப்பதாக மனசுக்கு பட்டது. டாக்டர் எங்கே தங்கிக்குவார்? அவருக்கு அடுத்த சைட்டில் இதே மாதிரி குவார்ட்டர்ஸ் இருக்கு. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், டபுள் பெட்ரூம் என்று சிவகுமார் அழுத்தி சொன்னதை நட்சத்திரா கவனிக்கவில்லை. குவார்ட்டர்ஸின் வாசல் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். 20 அடிக்கு 10 அடியில் ஒரு சின்ன ஹால், நீல நிற டிஸ்டம்பர் பூசப்பட்ட சுவர்கள், கொசு வலையோடு கட்டில் போடப்பட்டிருந்த சின்ன பெட்ரூம், எதிரே பாத்ரூம், டாய்லெட், உள்ளே கிச்சன். ஒரு அளவான குடும்பம், அழகாக வாசம் புரியலாம். உங்களுக்கு ஒரு குழந்தை தானா? ஆமாம். ஆனா இல்லை, பெண் குழந்தை. உங்க கணவருக்கு என்ன வேலை? ஒரு பிரைவேட் கம்பெனியில் கிளார்க்கா இருக்கார். நீங்க ஃபேமிலியோடு வந்து இங்கே தங்கிக்க முடியாதா? இங்கே இவ்வளோ வசதி இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா அவர்கிட்ட பேசி பார்த்துருப்பேன். அவர் கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறவர். இங்கே வந்து எப்படி இருப்பார்? அவர் வேலை செய்கிற கம்பெனிக்கு தமிழ்நாடு பூராவும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. நிச்சயமா மதுரையிலையும் ஒரு பிரான்ச் இருக்கும். அங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாமே. முயற்சி பண்ணி பாருங்க. நட்சத்திரா டாய்லெட்டையும் பாத்ரூமையும் எட்டி பார்த்து விட்டு வந்தாள். கோயம்புத்தூரில் இந்த குவார்ட்டர்ஸுக்கு 1000 ரூபாய் வாடகை வாங்கிடுவாங்க. சிவகுமார் சிரித்து விட்டு சொன்னான். நீங்க குளிங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. 7 மணிக்கு ஒரு பொண்ணு வந்து உங்களை மெஸ்ஸுக்கு கூட்டிட்டு போவா. சாப்பிட்டுட்டு தூங்குங்க. நாளைக்கு பார்ப்போம். உங்களுக்கு வீடு ராஜபாளையத்தில், இங்கிருந்து 5 கிலோமீட்டர். மேடம், ஐ மீன் உங்க மதர் டெய்லி இங்கே வருவாங்களா? நாங்கள் எல்லோருமே வருவோம். புன்னகை மாறாத முகத்தோடு அவளிடம் பேசிவிட்டு குவார்ட்டர்ஸை விட்டு வெளியே போனான். நட்சத்திராவின் மனதில் கொஞ்சம் தைரியம் வந்திருந்தது. எல்லோருமே இனிமையாக தெரிகிறார்கள். நான் அனாவசியமா பயப்பட்டிருக்க வேண்டாம். நாளைக்கு டாக்டர் தரப்போகிற வேலைகளை பார்த்தால் கொஞ்ச நெஞ்ச சந்தேகமும் தீர்ந்துவிடும். வாசல் கதவை சாத்தின நட்சத்திரா தான் கொண்டு வந்திருந்த சுர்கேஸை திறந்து மாற்று உடைகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தாள். குழாயை திறந்துவிட்டு அதனடியில் உட்கார்ந்து நிதானமாய் 1/2 மணி நேரம் அலுப்பு போக குளித்தாள். உடம்பும் மனசும் லேசாகி காற்றில் மிதப்பது போல் இருந்தது நட்சத்திராவுக்கு. தலையின் ஈரம் போக துடைத்து மாற்று சேலைக்குள் நுழைந்து முன் வராந்தாவுக்கு வந்தாள். அங்கிருந்து பார்க்கும்பொழுது காலி திடலில் கால்பாகம் தெரிந்தது. பெண்கள் தொட்டியுடன் இணைக்கப்பட்ட குழாய்களுக்கு கீழே நின்று முகம் கழுவி கொண்டிருந்தார்கள். சிரிப்பும் கூச்சலும் காற்றில் கலந்திருந்தது. யாருக்குமே எந்த அவமான உணர்ச்சியும் இருப்பதாக தெரியவில்லை. ஏதோ காலேஜ் ஹாஸ்டலில் மாணவிகள் கொட்டமடிக்கிற மாதிரியான தினசில் சிரித்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள். அம்மா, குரல் கேட்டு திரும்பினாள். பக்கெட்டும் கையுமாய் அந்த கிழவி நின்றிருந்தாள். என்ன வேணும்? வீட்டை சுத்தம் பண்ண சொன்னார் டாக்டர். சரி, உள்ளே போ. வழிவிட்டு நின்றாள் நட்சத்திரா. அந்த கிழவி அவளையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு உள்ளே போனாள். நட்சத்திரா அங்கிருந்த திட்டின் மேல் உட்கார்ந்து கொண்டாள். உள்ளே போன கிழவி ஹாலை பெருக்கும் சத்தமும் பாத்ரூமை கழுவிவிடும் சத்தமும் கேட்டது. ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த கிழவி திரும்பி வந்தாள். நட்சத்திராவின் அருகே வந்து தயக்கமாக நின்றாள். அம்மாவுக்கு எந்த ஊரு? கோயம்புத்தூர். நர்ஸ் வேலைக்கு வந்தீங்களா? ஆமாம் என்ற நட்சத்திரா. நீ இங்கே எத்தனை நாளாக வேலை பார்க்குற என்று கேட்டாள். 7-8 வருஷம் இருக்குமா? இதுக்கு முன்னாடி இங்கே நர்ஸ் வேலைக்கு யாராவது வந்திருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா. ஆனா என்ன ஆனா? நெற்றியை சுருக்கினாள் நட்சத்திரா. யாருமே வாரம் 10 நாளைக்கு மேலே இருக்க மாட்டாங்க. வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படி? அதை நான் சொல்லக்கூடாதம்மா. 2 நாளில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க சொன்ன கிழவி விறுவிறுவென்று வாசற்படி இறங்கி நடந்தாள். அத்தியாயம் 8. மறுநாள் காலை 8 மணி. பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு மெஸ்ஸிற்கு போய் டிஃபனை முடித்துக்கொண்டு டாக்டர் தயாரேஸ்வரின் அறைக்கு திரும்பி இருந்தாள் நட்சத்திரா. குட் மார்னிங் டாக்டர். வாமா, உனக்காகத்தான் காத்துட்ருக்கேன். நீ எல்லாம் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்துக்கணும் என்ற அவசியம் கிடையாது. நேராக மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்டுட்டு இங்கே வந்துடலாம். 8 மணிக்கெல்லாம் மெடிக்கல் செக்கப் ஆரம்பமாயிடும். டெய்லி மெடிக்கல் செக்கப் இருக்கா டாக்டர்? ஆமாம்மா, இந்த எய்ட்ஸ் பயம் வந்ததுலேருந்து விபச்சாரம் பண்ணிய பெண்களை தினசரி செக் பண்ணி ஆகணும்னு கவர்மெண்ட் ஆர்டரே இருக்கு. அதுவும் இல்லாமல்
இங்க இருக்கிற 50% பெண்களுக்கு வினேரியல் டிசீஸும் இருக்கு. நட்சத்திராவின் அடிவயிறு லேசாய் கலங்க ஆரம்பித்தது. டாக்டர் தொடர்ந்தார். டாக்டரும் நர்ஸும் பேஷண்ட்களை அருவருப்பாக பார்க்கக்கூடாது, அனுதாபத்தோடு தான் பார்க்கணும். தெரியும் டாக்டர். குட். நான் இப்ப சொல்ல போறத நீ கவனிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மெடிக்கல் செக்கப்புக்காக எல்லா பெண்களுமே கியூ வரிசையில வந்து நிற்பாங்க. ஒவ்வொருத்தரா உள்ளே வருவாங்க. சிலருக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டி வரும். சில பேருக்கு தொண்டை பகுதியில் பால்வினை புண்கள் இருக்கும். அதை தொடச்சி சுத்தம் பண்ணி மருந்து போடணும். நீ ஒரு நர்ஸ், உனக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. இந்த பெண்கள்ல பல பேருக்கு கண்டேஜியஸ் டிசீஸ், கொஞ்சம் ஏமாந்தாலும் தொத்திக்கும். ஸோ நீ ஸ்டெர்லைஸ் பண்ணப்பட்ட கையுறைகளை தான் உபயோகிக்கணும். மெடிக்கல் செக்கப் முடிஞ்சதுமே உடனடியாக குவார்ட்டர்ஸ்க்கு போய் மெடிசினல் சோப்பை போட்டு குளிச்சிடணும். டாக்டர் சொல்லும்பொழுது நட்சத்திராவுக்கு அடி வயிற்றை கலக்கியது. நெற்றியில் வியர்வை அரும்பு கோர்த்தது. டாக்டர் தயாலீஸ்வரன் அவருடைய பயத்தை பொருட்படுத்தாமல் பேசிக்கொண்டே போனார். இது கொஞ்சம் ரிஸ்கான வேலைத்தான், ஆனால் ஜாக்கிரதையாக இருந்தா எந்த ஆபத்தும் இல்லை. கொஞ்சம் ஏமாந்தாலும். வெளியே கூச்சல் கேட்டது. எல்லோரும் வந்துட்டாங்க போலிருக்கு டாக்டர் சொல்ல நட்சத்திரா வெளியே எட்டி பார்த்தாள். காலி திரளில் பாவடிவில் பெண்கள் நின்றிருந்தார்கள். தொடைகளை சொரிந்து கொண்டும் தலைகளை கீறிக்கொண்டும் தெரிந்தார்கள். ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்றேன், நீ போய் கதவுகிட்ட நின்று கூப்பிடணும். முதல்ல அமுதா. நட்சத்திரா கதவருகே வந்து நின்று அமுதா என்று குரல் கொடுக்க வரிசையில் முதலாவதா நின்றிருந்த பெண் தொடையை சொரிந்து கொண்டே உள்ளே வந்தாள். டாக்டரை பார்த்து சிநேக பாவத்தோடு இழித்தாள். அவர் கேட்டார், என்ன சொல்லுது புண்ணு? ஆறிட்டு வருதா? எங்க டாக்டர் ஆறுது, ராத்திரி பூராவும் சொரிஞ்சு ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருச்சு, பாக்குறீங்களா? சேலையையும் பாவாடையும் உயர்த்த முயன்றாள் அந்த அமுதா. டாக்டர் பதட்டமாய் கைகளை ஆட்டினார். வேண்டாம் வேண்டாம், பக்கத்து ரூமுக்கு போய் மேஜி மேலே ஏறிப்படு. இந்த நர்ஸ் மருந்து போட்டு விடுவாங்க. புதுசா வந்திருக்கா, இது எத்தனை நாளைக்கோ? அவள் சிரித்துக்கொண்டே காலை அகட்டியபடி நடந்து போய் பக்கத்து அறைக்குள் நுழைந்து டேபிளின் மேல் ஏறி படுத்தாள். அவள் நட்சத்திராவின் அருகே வந்தபொழுது கொத்தாய் ஒரு துர்நாற்றம் வீசியது. என்னம்மா அப்படியே நின்னுட்ட? இந்த பொண்ணுக்கு 2 தொடையிலையும் கட்டி கட்டியாய் புண். போரிக் மருந்து போடுறதுக்கு முன்னாடி டெட்டால் தண்ணியால பஞ்சு தொட்டு புண்ணை கழுவணும். டேபிள் மேல டெட்டால் தண்ணி, பஞ்சு, போரிக் பவுடர் என எல்லாமே இருக்கு. நட்சத்திரா தயக்கமாய் அந்த அறைக்குள் நுழைந்தாள். நீளமான ஒரு மர மேஜையின் மேல் அந்த பெண் அமுதா பாவாடையையும் சேலையையும் மேலே இழுத்து விட்டு கொண்டு படுத்திருந்தாள். தொடைப்பூராவும் கண்ணங்கரையில் என்று சின்ன சின்ன கட்டிகள் உடைந்து நீல நீளமாய் இரத்த கோடுகள். நடுநடுவே சில கட்டிகள் சீழ்பிடித்து போய் வயிற்றை குமட்டியது நட்சத்திராவுக்கு. கையுறைகளை மாட்டிக்கொண்டு மேஜையை நெருங்கினாள். அதுவரையிலும் அவளுடைய மூக்கு சுவாசித்திராத அந்த துர்நாற்றம் குபீர் என்று அடித்தது. கர்ச்சிப்பால் மூக்கை பொத்திக்கொண்டு கையளவு பஞ்சை பீத்துக்கொண்டு டெட்டால் நீரில் நனைத்துக்கொண்டு அவள் அருகே வந்தாள். அவள் கண்களை மூடிக்கொண்டு முழகினாள். நல்லா சுத்தம் பண்ணி மருந்து போடு. புரட்டி கொண்டு வந்த வயிற்றை சமாதானப்படுத்தி அந்த பெண்ணின் தொடைப்புண்களை சுத்தப்படுத்தி மருந்து போட்டு விட்டாள் நட்சத்திரா. 10 நிமிஷம் கரைந்து போய் இருந்தது. பரவாயில்லையே, நல்லாதான் பண்ற. அந்த அமுதா சர்டிபிகேட் ஒன்றை கொடுத்துவிட்டு மேஜை நின்று இறங்கி காலை அகட்டியபடி கடந்து போனதும் நட்சத்திரா வாஷ் பேசினுக்கு ஓடிப்போய் குபுக்கென்று வாந்தி எடுத்தாள். காலையில் மெஸ்ஸில் சாப்பிட்ட உப்புமாவும் காஃபியும் கதம்பமாய் வெளியே வந்தது. டாக்டர் உள்ளே வந்தார். சிரித்தார். என்ன வாந்தியா? மனசுல அருவறுப்பு பட்டா இப்படித்தான். இந்த அமுதா கேஸ்க்கு இப்படி வாந்தி பண்றியே, இன்னும் சிலருக்கு இருக்கிற வியாதியை பார்த்தா அவ்வளோதான். டாக்டர், இவங்களை எல்லாம் ஏன் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பக்கூடாது? அங்கே போனா நல்ல ட்ரீட்மெண்ட் தருவாங்களே. அங்கே என்ன ட்ரீட்மெண்ட் தருவாங்களோ அதையே தான் நானும் தரேன். இந்த பால்வினை நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குணமாகும். அடுத்த பொண்ணை கூப்பிடலாமா? பேரு ஆயிஷா. நட்சத்திரா சோர்வாய் நடந்து போய் கதவருகே நின்று குரல் கொடுத்தாள். ஆயிஷா. கருப்பாய் குண்டாய் ராட்சசு மாதிரி அந்த ஆயிஷா வந்தாள். டாக்டர் சொன்னார், இவளும் அதே கேஸ் தான், மருந்து போடு. அந்த ஆயிஷா டாக்டரை பார்த்து கண்ணை சிமிட்டினாள். நர்ஸ் அழகா இருக்கா, எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? டாக்டர் எரிந்து விழுந்தார். வாயாடாம ரூமுக்குள்ளார போ. போறேன் என்றவள் நட்சத்திராவை பார்த்து வாடியம்மா உள்ள என்றபடி உரசிக்கொண்டு போனாள். அவள் உடம்பினின்றும் செத்த எலியின் நாற்றம் கவுச்சென்று வீசியது. நட்சத்திராவின் சிறு குடல் அவள் வயிற்றை இயக்கி இருதயத்தை முட்டி பார்த்தது. அத்தியாயம் 9. மத்தியானம் 2 மணி. குவார்ட்டர்ஸ். சாப்பிடாமல் படுத்து கிடந்த நட்சத்திரா நினைத்த போதெல்லாம் போய் வாஷ் பேசினில் வாந்தி எடுத்தாள்.
வாந்தியாக வெளியே வர வயிற்றில் ஒன்றுமில்லாததால வறட்சி வாந்தியோடு வெறும் உமிழ்நீர் மட்டும் சொட்டியது. சாப்பிட பிடிக்காமல் துவண்டு போய் படுத்திருந்தவள் யாரோ கதவு தட்டும் சத்தம் கேட்டு எழுந்தாள். போய் கதவை திறந்தாள். சிவக்குமார் சிரித்த முகத்தோடு நின்றிருந்தான். என்ன, நீங்க சாப்பிட்றதுக்கு இன்னும் மெஸ்ஸுக்கு போகலையாமே? டாக்டர் சொன்னார். பசியே இல்லை. வேலை பிடிச்சிருக்கா? கேட்டுக்கொண்டே கதவை தாண்டி உள்ளே வந்தான் சிவக்குமார். ரொம்ப அசையப்பட்டு வாந்தி எடுத்தீங்களாமே? ஆமாம். 2 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். உங்ககிட்ட ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன? நான் என் கணவர்கிட்ட இப்போவே பேசணும். ஆஃபீஸ் ரூமில் இருக்கிற ஃபோனை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? தாராளமா. நேற்றுக்கே உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேனே. நம்பரை சொல்லுங்க, லைட்னிங் கால் போட்டு வாங்கி தரேன். ரமேஷின் ஆஃபீஸ் டெலிஃபோன் நம்பரை சொன்னாள். வாங்க, இப்போவே ஃபோன் பண்ணி பேசிடலாம். சிவக்குமார் முன்னால் நடக்க அவனை பின்தொடர்ந்தாள் நட்சத்திரா. காலி திடலில் நடக்கும்பொழுது சிவக்குமார் சொன்னான், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 2 நாளைக்கு இல்லத்துக்கு வரமாட்டாங்க. அம்மாவுக்கு என்ன உடம்பு? ஃபீவர் தான். அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. இவ்வளோ சிரமப்பட்டு இந்த இல்லத்தை நடத்தணுமா? ஒரு பிடிவாதம் தான். நான் எவ்வளோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், கேட்குற மாதிரியே இல்லை. அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த இல்லம் இருக்கும். அதுக்கப்புறம் இதை டெமாலிஷ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபேக்டரியை கட்டிடுவேன். வெறிச்சொடி போயிருந்த ஆஃபீஸ் அறைக்குள் நுழைந்தார்கள். டாக்டர் சாப்பிட போயிருந்தார். டெலிஃபோனை நெருங்கி டயலை சுழற்றினான். ரமேஷ் பெயருக்கு பிபி கால் ஒன்றை புக் செய்துவிட்டு நட்சத்திராவிடம் திரும்பினான். கால் இப்போ கிடைச்சிடும். ஹஸ்பண்ட் கிட்ட பேச போறீங்க. நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறது நாகரிகம் இல்லை. அவன் புன்னகித்தபடி வெளியேறிய அடுத்த நிமிஷமே டெலிஃபோன் கதறியது. ரிசீவரை எடுத்தாள். எக்ஸ்சேஞ்ச் பென் கேட்டாள். கோயம்புத்தூருக்கு லைட்னிங் கால் போட்டிங்களா? ஆமாம். மிஸ்டர் ரமேஷ் லைனில் இருக்கார், பேசுங்க. ஹலோ ஹலோ, நான் ரமேஷ் பேசுகிறேன். பேசுறது யாரு? நட்சத்திராவா? ரமேஷின் குரல் தெளிவாய் கேட்டது. ஆமாம். மறுவாழ்வு இல்லம் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சுதா? என்னங்க, நான் ஒன்று சொன்னால் கோவிச்சுக்க மாட்டீங்களே. என்ன சொல்ல போற? எனக்கு இந்த வேலை பிடிக்கலிங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதி, நரக மாதிரி இருக்குங்க. நான் இன்னைக்கே ஊருக்கு வந்துடுறேன். மறுமுனையில் சீறினான் ரமேஷ். எனது ஊருக்கு வரப்போறியா? நர்ஸ் வேலைனா பேங்க்ல வேலை பார்க்குற உத்தியோகம் மாதிரி நினைச்சியா? வியாதி வந்தவங்களுக்கு மருந்து தரத்தான் நர்ஸோட வேலை. ஐயோ, இங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் மோசமான தொத்து வியாதிங்க. என்னால் மத்தியானம் சாப்பிடவே முடியல. புதுசில் அப்படிதான் இருக்கும். முட்டாள்தனமாக ஊருக்கு புறப்பட்டு வந்துடாத. அம்மா குதிரை எடுத்துருவாங்க. நட்சத்திராவுக்கு தொண்டையை அடைத்து கொண்டது. என்னங்க, நான் சொல்கிறத கொஞ்சம்... நீ சொல்கிறத நான் கொஞ்சமும் கேட்கல, நிறைவும் கேட்கல. ஒரு நல்ல வேலையை ஏன் பிடிவாதமாக வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற? உனக்கு இஷ்டம் இல்லைனா வேலையை விட்டுடு. ஆனால் வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு மட்டும் வந்துடாத. அங்கிருந்தே எங்கேயாவது போயிடு. கணவனின் நெருப்பு துண்டம் போன்ற வார்த்தைகளில் அப்படியே உறைந்து போய் நின்றாள் நட்சத்திரா. ரமேஷ் மறுமுனையிலிருந்து உருமினான். என்ன பேச்சையே காணும்? வேலையில் இருக்கியா இல்லை எங்கேயாவது போயிடுறியா? நான் வேலையில் இருக்கேன். அதான் உனக்கு நல்லது. இன்னொரு தடவை வேலையை விட்டு நின்றுக்கிறேன்னு பேச்சு எடுக்காத. இப்போ எங்கிருந்து பேசுகிற? இல்லம் ஆஃபீஸ்லேருந்து. ஃபோன் நம்பர் என்ன? நம்பரை பார்த்து சொன்னாள். சரி, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா ஃபோன் பண்ணுறேன். குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. என்னை ஞாபகம் வச்சுட்டு அழறாளா? அதெல்லாம் ஒன்றுமில்ல. அம்மா கிட்ட சந்தோஷமா இருக்கா. நீ அவளை பற்றி கவலைப்படாத. உன்னை காட்டிலும் அம்மா அவளை நல்லாவே பார்த்துக்குவா. சரி, ரிசீவரை வச்சுறேன். இரு வச்சிடாத. நிர்வாகம் எப்படி? ஸ்மூத்தாக இருக்காங்களா? 2000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டு பாரு. 4-5 நாள் போகட்டும். ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கே வரேன். வரத்துகளை கேட்டு வாங்கி வை. அப்புறம் சொல்லு. இங்கே இருக்கிற குவார்ட்டர்ஸ் ரொம்பவும் வசதியாக இருக்குங்க. நீங்களும் நானும் குழந்தையும் இருக்கிறதுக்கு வசதியான வீடு. நீங்கள் கம்பெனியில் சொல்லி மதுரைக்கு மாற்றில் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அம்மா கிட்ட இதை சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? கேட்கறது கொஞ்சம் கொச்சையாக இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன். புருஷன் இல்லாமல் ராத்திரியில் அவளால் தனியாக படுக்க முடியாதாமா? ஒரு குழந்தைய தான் பெத்தாச்சே, அப்புறமும் என்னன்னு கேட்பாங்க. நட்சத்திராவின் கண்களில் குபுக்கென்று நீர் திரண்டது. சரிங்க, நீங்கள் வர வேண்டாம். ரிசீவரை வைத்துவிட்டு சேலை தலைப்பால் நிமிஷ நேரம் முகத்தை பொத்தி அழுது மனபாரத்தை கரைத்து கொண்ட பொழுது சிவக்குமார் உள்ளே வந்தான். என்ன பேசி முடிச்சிட்டிங்களா? கண்ணெல்லாம் செவந்திருக்கு. அழுதிங்களா? இல்லையே.
உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்? நான் இல்லாதது அங்கேயே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காம். அத்தையும் மாமாவும் சரியாக சாப்பிடக்கூட தோணாமல் என்னையே நினச்சிட்டு இருக்காங்களாம். குடும்பம்னா இப்படி அஃபெக்ஷனோடு தான் இருக்கணும். குவார்ட்டர்ஸ்க்கு வரதை பற்றி என்ன சொன்னார்? சீக்கிரமே டிரான்ஸ்ஃபருக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை இங்கே வரதாகவும் சொன்னார். பின்ன இவ்வளோ அழகான மனைவியை விட்டுட்டு அவரால் ஊரில் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா என்ன? பளிச்சென்று நிமிர்ந்து சிவகுமாரை பார்த்தாள் நட்சத்திரா. எப்பொழுதோ ஏதோ ஒரு பத்திரிகையில் படித்த அந்த வாக்கியம் மூளையின் மையத்திற்கு வந்து நின்றது. ஒரு பெண்ணை அவளுக்கு முன்பாக அழகி என்று புகழ்பவன் ஆபத்தானவன். என்ன நட்சத்திரா அப்படி பார்க்குறீங்க? ஒன்றுமில்ல சொல்லிவிட்டு தலை குனிந்தபடி தன்னுடைய குவார்ட்டர்ஸை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் நட்சத்திரா. அத்தியாயம் 10. பிறகு வந்த நரகமான 4 நாட்களும் போய் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை கண் விழித்த பொழுது மனசின் மூலையில் கொஞ்சம் சந்தோஷம் எட்டி பார்த்தது. கணவன் ரமேஷ் வரப்போகிற சந்தோஷம். சீக்கிரமாகவே எழுந்து குளித்து பளிச்சென்று கணவனுக்கு பிடித்தமான சேலைக்குள் நுழைந்து 7 மணியிலிருந்தே காத்திருக்க ஆரம்பித்தாள். ஞாயிற்றுக்கிழமை மெடிக்கல் செக்கப் கிடையாது என்று நேற்றுக்கே ராத்திரியே டாக்டர் சொல்லியிருந்தார். அவர் வந்தால் எங்கே கூட்டிக் கொண்டு போகலாம்? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவிலுக்கு போய்விட்டு வரலாம். நேரம் இருந்தால் குற்றாலம் போய் திரும்பலாம். குழந்தை சங்கீதா என்னை பார்த்ததும் எப்படி தாவுவாள்? இனிப்பான நினைவுகளோடு நிமிஷங்கள் கரைந்து மணி 10 ஆனபொழுது காம்பவுண்ட் கேட் அருகே ரமேஷின் தலை தெரிந்தது. காலை திடலில் வேக வேகமாய் போய் அவனை எதிர்கொண்டாள் நட்சத்திரா. வாங்க என்றவள் ஏமாற்றமான முகத்தோடு கேட்டாள். என்னங்க குழந்தைய எடுத்துட்டு வராமல் வந்திருக்கீங்க? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? என்ன அவளுக்கு? சளி காய்ச்சல். மருந்து வாங்கி கொடுத்தீங்களா? எல்லாம் கொடுத்துருக்கு. எது உன்னோட குவார்ட்டர்ஸ்? வாங்க. ரமேஷ் சுற்றுமுற்றும் பார்வையை போட்டுக்கொண்டே அவளை பின்தொடர்ந்தான். நட்சத்திரா கேட்டாள், அத்தையும் மாமாவும் சௌக்கியமா இருக்காங்களா? அட்வான்ஸ் கேட்டியா? எதிர்பாராத இந்த கேள்வி திடீரென்று அவன் உதட்டிலிருந்து வரவும் ஒரு சில வினாடிகள் தடுமாறினாள். என்ன பதிலையே காணோம். அட்வான்ஸ் கேட்டியா? இன்னும் கேட்கல. ஏன் கேட்கல? கேட்கறதுக்கு எப்படியோ இருக்கு. சரி நான் கேட்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே கேட்கிறேன். ஜன்னல்களிலும் வராந்தாக்களிலும் நின்று வேடிக்கை பார்த்த பெண்களை ரமேஷும் வேடிக்கை பார்த்து கொண்டே நடந்தான். குவார்ட்டர்ஸ் வந்தது. அருமையான குவார்ட்டர்ஸாக கொடுத்துருக்காங்களே. இது ஒன்றுதான் இங்கே மனசுக்கு நிறைவான விஷயம். சம்பளம் நிறைவான விஷயம் இல்லையா? இந்த இடத்துல ஒரு நாள் இங்கே இருந்து பார்த்தா தான் தெரியும். பழையபடி உன்னோட புராணத்தை ஆரம்பிச்சிடாத. நான் முக்கியமாக இங்கே வந்ததே அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டு போக தான். ஆஃபீஸில் யாரும் வரலையா? இனிமே தான் வருவாங்க. வந்தாச்சு. வாசல் அருகே குரல் கேட்டு திரும்பினார்கள். சங்கமேஸ்வரன் காது வரை இழுத்து கொண்டு நின்றிருந்தார். நான் ஆஃபீஸ்க்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். என்ன நட்சத்திரா, இவ தான் உன்னோட கணவரா? ஆமா சார் என்றவள் ரமேஷின் பக்கமாய் திரும்பி சொன்னாள். இவர் மேடத்தோட பிரதர் மிஸ்டர் சங்கமேஸ்வரன். கிளாட் டு மீட் யூ சார். ரமேஷ் அவருடைய கைகளை பற்றி குலுக்கினான். அவர் சிரித்துக்கொண்டே அவன் அருகே உட்கார்ந்தார். மிஸ்டர் ரமேஷ், உங்க மனைவி நட்சத்திராவுக்கு சோஷியல் சர்வீஸில் நல்ல ஈடுபாடு இருந்திருக்கணும். இல்லைனா கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்து வேலை பார்க்க முடியுமா? மேடத்துக்கு உங்கள் மனைவியை ரொம்பவும் பிடிச்சு போச்சு. ரமேஷ் சிரித்தான். அவங்க வேலை பார்த்து மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கிறத நினச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது சார். அப்புறம் ஒரு கேள்வி, தப்பாக நினச்சிக்க கூடாது. நான் குவார்ட்டர்ஸ் வாசலுக்கு வரும்பொழுது ஏதோ அட்வான்ஸ் பணம் அது இதுன்னு காதில் விழுந்தது. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது ரமேஷ் திணற. அதெல்லாம் ஒன்றுமில்ல சார் என்றாள் நட்சத்திரா. நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கிருந்து ஏதாவது அட்வான்ஸ் எதிர்பார்க்குறீங்களா ரமேஷ்? தாராளமாக சொல்லுங்க. அது ஒரு அவசர தேவை. அதுக்காக கொஞ்சம் பணம் வேணும், அவ்வளோதானே. எவ்வளோ வேணும்? ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா பரவாயில்லை. இந்தாங்க, இப்போவே வாங்கிக்கங்க. நான் அக்கா கிட்டேயும் சிவகுமார்கிட்டையும் சொல்லிக்கிறேன். சங்கமேஸ்வரன் தன் ஜிப்பா பைக்குள் கையை நுழைத்து கற்றையாய் 100 ரூபாய் நோட்டுகளை எண்ணி அவன் கையில் திணித்தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு தேங்க்ஸ்? இது இனாமில்ல சார், கடன். மாசம் நட்சத்திராவோட சம்பளத்தில் பிடிச்சிக்குவோம் என்று சொன்னவர் எழுந்தார். ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, பேசிட்டுருங்க. போர் அடிச்சா வெளியில் போயிட்டு வாங்க. ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் ஐயனார் கோவில் அருவி இருக்கு. அருமையான இடம். கோவிலுக்கு போகிறதா இருந்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சொல்லிக்கொண்டே வெளியேறினார். ரமேஷ் பணத்தை எண்ணி சாட் பாக்கெட்டுக்குள் திணித்துக்கொண்டே பற்கள் பூராவும் தெரிகிற மாதிரி சிரித்தான். ரொம்பவும் நல்ல ஆட்களாக தெரிகிறாங்க. நீங்கள் அட்வான்ஸ் கேட்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.
வேலைக்கு சேர்ந்து 5 நாட்கள் கூட ஆகல. அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நீ தான் எதையோ நினைச்சி மனசு போட்டு குழப்பிக்கிற. சொன்னவன் எழுந்து போய் ஜன்னலையும் வாசல் கதவையும் சாத்திவிட்டு வந்தான். நட்சத்திராவின் தோள் மீது கையை வைத்து கட்டிலில் உட்கார வைத்து தானும் உட்கார்ந்து அவளை தழுவ முயன்றான். என்னங்க இது? விருட்டென்று எழுந்து நின்றாள் நட்சத்திரா. ரமேஷ் புன்னகைத்தான். புரியலையா? உன்னோட உடம்ப தொட்டு 1 வாரமாச்சே. எனக்கு வேண்டாங்க. வேண்டாம்னா எனக்கு பிடிக்கல. நீ பேசுறது எனக்கு புரியல. வந்த இடத்துல இதெல்லாம் வேண்டாங்க. வாங்க கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இப்போ நீ கட்டில வந்து உட்கார போறியா இல்லையா? கோவிலுக்கு பேச முயன்றவளை பளீர் என்று எழுந்து அறைந்தான். என்னடி இது? உன் மனசுல நீ என்னதானே நினைச்சிட்டு இருக்க? நீ கட்டிலுக்கு வரலனா எனக்கு ஒன்னும் உலகம் மிரட்டி போகாது. நான் வரேன். கோபமாக கத்தியவன் படீரென்று அரை கதவை திறந்து கொண்டு குவார்டர்ஸ் நின்று வெளியேறினான். கன்னத்தை தேய்த்து கொண்டே ஜன்னல் வழியே அவன் போவதை பார்த்து கொண்டிருந்தாள் நட்சத்திரா. அத்தியாயம் 11. இடுப்புக்கு லுங்கியை சுற்றி கொண்டு சோஃபாவுக்கு சாய்ந்து உட்கார்ந்திருந்த சிவகுமார் உள்ளே நுழைந்த சங்கமேஸ்வரனிடம் கேட்டான். என்ன மாமா, அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். நீ சொன்னது கரெக்ட் சிவா. அவ புருஷன் சரியான காசாசை பிடிச்சவன் தான். அட்வான்ஸ் பணம் கொடுத்ததுமே மூஞ்சி பூராவும் பல்லாயிட்டான். நான் தான் அன்னைக்கு அந்த லைட்னிங் ஹால் பேச்ச பூராவும் என்னோட பர்சனல் ரூம் இன்டர்காமிலிருந்து கேட்டேனே. இவ்வளோ அழகான பொண்டாடியை விட்டுட்டு எப்படித்தான் தனியா இருக்கானோ. அவளை பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கு தெரியுமா மாமா? மேல நெருப்பு பட்ட மாதிரி இருக்கு. இவ இந்த வேலை எனக்கு வேண்டாம்னு சொல்றா. அவன் மறுபக்கத்துலேருந்து வேலையை விட்டு நின்ன நீ வீட்டுக்கு வரக்கூடாது, அப்படியே தான் போயிடணும்னு தயவுதர்ஷனம் இல்லாம சொல்றான். இது நமக்கு அனுகூலமான விஷயமாச்சே. என்னத்தான் அனுகூலமா இருந்தாலும் அவ அவ்வளோ சீக்கிரமா மசிஞ்சிட மாட்டாள்னு என் மனசுக்கு படுது மாமா. நீ அவசரப்படாத சிவா. அவளை கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். அவசரப்பட்டா மிரண்டுடுவா. அவ எப்படி என் வேலையை விட்டு போக மாட்டாள்னு தீர்மானமா தெரிஞ்சிடுச்சே. கொஞ்சம் விட்டு பிடிப்போம். கொஞ்சம் மெதுவா பேசு. அம்மா பக்கத்துல ரூம்ல தான் இருக்கா. நட்சத்திராவை மொப்பம் பிடிக்கிறது தெரிஞ்சதுன்னா கண்டபடி எகிரிடுவா. பக்கத்து அறையிலிருந்து குரல் வந்தது. டே சங்கமேஸ்வரா, சொன்னேல உன்னோட அம்மா கூப்பிடுறா, நீ இங்கே இரு, நான் என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். சங்கமேஸ்வரன் நகர்ந்து பக்கத்து அறைக்குள் நுழைந்தார். படுக்கையில் சம்மணமிட்டு உட்கார்ந்து வெந்நீர் பையை கழுத்துக்கு ஒத்தடம் வைத்துக் கொண்டிருந்தாள் நாகம்மாள். என்னக்கா, எதுக்கு கூப்பிட்ட? நீ மட்டும்தான் இன்னைக்கு இல்லத்துக்கு போயிருந்தியா? ஆமாக்கா. பக்கத்து ரூம்ல சிவகுமார் கிட்ட என்னடா கிசுகிசுன்னு பேசிட்டு இருக்க? உன் வயசு என்ன, அவன் வயசு என்ன? வர வர உன் போக்கே சரியில்லை. ஏங்கா அப்படி சொல்ற? அடுத்த மாசம் கவர்மெண்ட்லேருந்து ஆடிட்டிங் வரப்போறாங்க. அதுக்கு செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகளை பத்தி நானும் சிவாவும் பேசிட்டு இருந்தோம். முன்னேற்பாடு எதுக்காக பண்ணணும்? கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்காத்தானே வச்சிருக்கீங்க? ஆமாம். அப்புறம் என்ன பயம்? இருந்தாலும் பார்த்துக்க வேண்டாமா? சரி சரி. இன்னைக்கு நட்சத்திராவோட புருஷன் வந்தானா? ஆமாம் வந்தான். 2 பேரும் குவார்டர்ஸ்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டேன். இந்த இங்கிதமாவது உனக்கு தெரிஞ்சிருக்கே சொல்லிக்கொண்டே வெந்நீர் பையை அவரிடம் நீட்டினாள். பையில் வெந்நீர் சூடு ஆறிப்போச்சு. சமையல்காரிகிட்ட கொடுத்து வேற தண்ணீர் ஒப்பிட்டு வர சொல்லு. வெந்நீர் பையை வாங்கி கொண்டு நகர்ந்தார் சங்கமேஸ்வரன். அத்தியாயம் 12. மூக்கு கண்ணாடியை மாட்டிக்கொண்டு டேபிளின் மேல் 4-5 இன்லேண்ட் லெட்டர்களை வைத்துக்கொண்டு யாருக்கோ லெட்டர் எழுதும் முயற்சியில் இருந்த டாக்டர் தயாலீஸ்வரன் ஆபீஸ் அறை வாசலில் நிழலாடவும் நிமிர்ந்தார். நட்சத்திரா நின்றிருந்தாள். என்னம்மா? ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் போயிட்டு வரேன் டாக்டர். எதுக்கு? கோவிலுக்கா? ஆமாம். ஹஸ்பண்ட் கூட தானே? இல்லை டாக்டர், அவர் ஊருக்கு போயிட்டார். மூக்கு கண்ணாடியை சட்டென்று கழற்றினார் டாக்டர். என்னம்மா இது? அவர் வந்து 1/2 மணி நேரம் கூட இருக்காது, அதுக்குள்ளே புறப்பட்டாரா? ஊர்ல கொஞ்சம் அவசர வேலை இருக்காம், அதான் போயிட்டார். நான் மட்டும் இப்போ கோவிலுக்கு கிளம்புறேன். போயிட்டு வாமா. மதுரை போகிற எல்லா பஸ்ஸுமே ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியா போய்தான் ஆகணும். கையே காட்டினா பஸ் நிறுத்துவாங்க. பார்க்க வேண்டிய கோவில். நட்சத்திரா வெளியே வந்தாள். பகல் 11 மணி வெயில் தலைக்கு மேலே அமர்க்கலம் பண்ண 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் தெரிந்த மெயின் ரோட்டில் போக்குவரத்து சுத்தமாய் காணாமல் போயிருந்தது. கொஞ்சம் தொலைவில் தெரிந்த வெங்கடேஸ்வரா வில்லோ ஃபேக்டரியிலிருந்து ஜெனரேட்டர் ஓடும் சத்தம் மட்டும் தட் தட் என்று கேட்டுக்கொண்டிருந்தது. நட்சத்திரா வெயிலில் வருபட்ட அந்த புழுதி மண்ணில் வேக வேகமாய் நடந்து மெயின் ரோட்டை தொட்டு புளிய மரத்துக்கு கீழே வந்து நின்றாள். வேகமாய் நடந்து வந்ததில் முதுகும் கக்கங்களும் சொத சொதவென்று வியர்த்து போய் இருந்தது. பஸ் வருகிறதா என்று எதிர் திசையை பார்த்தவள்
தனக்கு பின்னால் எழுந்த சிஸ்டர் என்ற குரலை கேட்டதும் திரும்பினாள். சிவப்பாய் ஒடிசலாய் அடர்த்தியான தலைமுடியோடு அந்த இளைஞன் நின்றிருந்தான். முகத்தில் படிப்பு வாசனை அடித்தது. யார் யார் நீங்க? சிஸ்டர், என்னோட பேர் போஸ். மக்கள் விழிப்புணர்ச்சி மன்றம் என்கிற பேர்ல ராஜபாளையத்துல ஒரு அமைப்பை நிறுவி அதுக்கு தலைவராக இருக்கேன். நீங்க இந்த இல்லத்துல நர்ஸா வேலை பார்க்குறீங்க இல்லையா? ஆமா. உங்க சொந்த ஊர் கோயம்புத்தூரா? ஆமா. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து நீங்க இங்க நர்ஸா வேலை பார்க்கறது சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். ஆனா நீங்க சேர்ந்த இடம் சரியில்லை. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? மகளிர் மறுவாழ்வு இல்லத்தை ஆரம்பிச்ச நாகமாலை பற்றி நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த அம்மாவோட தம்பி சங்கமேஸ்வரனும் மகன் சிவகுமாரும் சரியில்லை. நீங்க சொல்றது எனக்கு புரியல. புரியும்படியாவே சொல்றேன். இந்த மறுவாழ்வு இல்லத்துக்கு அரசாங்கம் மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் மானியம் ஒதுக்கியிருக்கு. ஆனா சிவகுமாரும் சங்கமேஸ்வரனும் இல்லத்துக்காக 6 லட்சம் ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டாங்க. மீதி பணத்தை அம்மாவுக்கே தெரியாம இவங்க அமுக்கிடுவாங்க. அந்த கொள்ளையடிச்ச பணத்துல டாக்டருக்கும் பங்கு உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டுமில்ல, ஊருக்கே தெரியும் சிஸ்டர். நட்சத்திரா சிரித்தாள். என்ன சிஸ்டர் சிரிக்கிறீங்க? மந்திரிகளே இந்த நாட்டை கொள்ளையடிச்சு சுட்டுட்டு இருக்காங்க. இனி சாதாரண ஜனங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அரசாங்கம் ஒதுக்குற 2 லட்சத்தையும் ஒரேடியா சுருட்டிக்காம 1/2 லட்சத்தையாவது இல்லத்துக்காக செலவு பண்றாங்களே, அதை சொல்லுங்க. சிஸ்டர், இந்த இல்லத்தை பத்தின சில உண்மைகளை தெரிஞ்சுக்காம நீங்க இங்க வந்து வேலையில சேர்ந்துட்டீங்க. என்ன உண்மை? விபச்சாரிகளை திருத்த போறோங்கிற போர்வியில அரசாங்க பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காகவே இந்த இல்லத்தை சிவகுமாரும் சங்கமேஸ்வரனும் நடத்திட்டு வராங்க. அதான் சொல்லிட்டீங்களே, அப்புறம்? 2 பேருமே பெண்லோலர்கள். இந்த இல்லத்தில் நர்ஸ் வேலை பார்த்த எத்தனையோ பெண்களை பாழ் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் நீங்க ஏன் போலீஸ்க்கு சொல்லக்கூடாது? எத்தனையோ தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே குப்பை கொடைக்கு போயிடும். அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு நிறைய இருக்கு சிஸ்டர். நட்சத்திரா அந்த இளைஞனை நிமிர்ந்து பார்த்தாள். இளைஞரின் முகத்தில் தீவிரம் தெரிந்தது. போய் சொல்கிறவன் மாதிரி தெரியவில்லை. மெல்லிய குரலில் கேட்டாள். மிஸ்டர் போஸ், நான் இந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த வகையில் உதவணும்? நீங்க எங்களுக்கு உதவ வேண்டாம் சிஸ்டர். உங்களை நீங்களே காப்பாத்திக்கிட்டா போதும். என்னோட சொந்த சகோதரன் நினைச்சு உங்ககிட்ட சொல்றேன். தேங்க்யூ. தூரத்தில் மதுரை பஸ் வரும் சத்தம் கேட்டது. எங்க போறீங்க சிஸ்டர்? ஸ்ரீவில்லிபுத்தூர். இருங்க, நானே பஸ் நிறுத்துறேன் சொன்ன போஸ் ரோட்டின் குறுக்கே போய் நின்று பஸ்ஸை மறிக்கிற மாதிரி கையசைத்தான். பஸ் அவள் அருகே வந்து நின்றது. ஏறிக்கங்க சிஸ்டர், நான் சொன்னதை மனசுல வச்சுக்கிங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா பக்கத்துல தான் என்னோட வில்லோ ஃபேக்டரி. தலையாட்டி கொண்டே பஸ்ஸில் ஏறினாள் நட்சத்திரா. போஸ் சொன்ன உண்மைகளில் மனம் இப்பொழுது ரொம்பவும் கலவரப்பட்டு போயிருந்தது. அத்தியாயம் 13. நாட்கள் குதிரையில் ஏறிக்கொண்ட மாதிரி வேகமாக ஓடியது. அன்றைக்கு அவள் வேலைக்கு சேர்ந்த 20வது நாள். அந்த 20 நாட்களில் ரமேஷ்க்கு 4-5 கடிதங்களை எழுதியிருந்தாள் நட்சத்திரா. ஒரு கடிதத்திற்கும் அவனிடமிருந்து பதில் இல்லை. ஆபீஸ்க்கு பிபி கால் போட்டபொழுது அவன் இல்லை என்ற பதில் வந்தது. ஒரு நடை ஊருக்கு போய் பார்த்துவிட்டு வருவதுதான் உத்தமம். அன்றைக்கு சாயந்தரம் இல்லத்துக்கு வந்த சிவகுமாரிடம் தன்னுடைய எண்ணத்தை சொன்னாள். அவன் தன் தாடையை ஆட்காட்டி விரலால் சொரிந்து கொண்டே மெல்லிய குரலில் கேட்டான். நட்சத்திரா, நீங்க இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்த 2வது நாள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டைப் பண்ணி கொடுத்தோமே, ஞாபகம் இருக்கா? அதை படிச்சு பார்த்தீங்களா? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல 3வது ஷரத்து என்னன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு போகணும்னு இருக்கு. நீங்க இப்போ வேலைக்கு சேர்ந்து 20 நாள் தான் ஆச்சு. இன்னும் 40 நாள் கழிச்சு தான் ஊருக்கு போக முடியும். சார், என் ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம். அங்கிருந்து எந்த லெட்டரும் வரல. என்னோட கணவர் ஃபோனில் கிடைக்க மாட்டேங்கிறார். இந்த ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். சாரி மிஸ்ஸஸ் நட்சத்திரா, உங்கள் குடும்ப பிரச்சனைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை. 24 ஹவர்ஸும் நீங்கள் இருக்கணும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு அதிகப்படியான சம்பளமும் கொடுத்து குவார்ட்டர்ஸும் கொடுத்துருக்கோம். உங்கள் கணவர் கேட்டாங்கிறதுக்காக அட்வான்ஸும் கொடுத்துருக்கோம். நான் போய் அங்கே என்ன நிலவரன்னு பார்த்துட்டு ஒரே நாளில் திரும்பி வந்துடுறேன். எனக்கு தெரியும் நீங்க போனா திரும்பி வரமாட்டீங்கன்னு. நோ, கண்டிப்பா வருவேன். சிவகுமார் சிரித்தான். இதற்கு முன்னாடி இங்கே வேலை பார்த்த நர்ஸுகளும் இப்படித்தான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஊருக்கு போயிடுவாங்க. அப்புறம் அங்கிருந்து ரிசைன் லெட்டர் அனுப்புவாங்க. நான் அப்படி இல்லை சார். இந்த உத்தியோகத்தை நான் வேண்டாம்னு சொன்னாலும் என்னோட கணவரும் மாமனாரும் மாமியாரும் விட மாட்டாங்க. சாரி,
நீங்க இன்னும் 40 நாள் கழிச்சு தான் கோயம்புத்தூர் போக முடியும். இனிமேலும் இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. சிவக்குமார் நாற்காலியை தள்ளிக்கொண்டு எழுந்தான். அருகே நின்றிருந்த டாக்டரிடம் மெல்லிய குரலில் சொன்னான், டாக்டர், என்னோட பர்மிஷன் இல்லாம நட்சத்திராவை வெளியே எங்கேயும் அனுப்பாதீங்க. டாக்டர் தயாளீஸ்வரன் தலையசைத்தார். காம்பவுண்ட் கேட்டுக்கு பக்கத்தில் நிறுத்தியிருந்த தன்னுடைய டால்பின் காரை நோக்கி கால்களை பெயர்த்து கொண்டே டாக்டருக்கு கண்ணை காட்டி பின்னாடியே வர சொன்னான். டாக்டரும் பின்னாடியே வந்தார். டாக்டர், இனிமே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கிளி பறக்க பாக்குது. எங்கேயும் வெளியே விடாதீங்க. வாட்ச்மேன் கிட்டையும் சொல்லிடுங்க. சரி சார். அப்புறம் அந்த மக்கள் விழிப்புணர்ச்சி மன்ற தலைவன் போஸ் இவளை அடிக்கடி சந்திச்சு பேசுறானாம். அவன் ஏதோ சொல்லித்தான் இவ மனசு மாறி இருக்கா. நோ சார், நிஜமாகவே இவளுக்கு வீட்டு ப்ராப்ளம் இருக்கு. புருஷன்கிட்ட இருந்து லெட்டர் வரலனா எந்த பொண்ணுக்குமே மனசு கஷ்டமாகத்தானே இருக்கும். அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட்டு இருக்க முடியாது டாக்டர். நானும் மாமாவும் இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேலே இங்கே வரோம். அவளை தொட போகிறோம். டாக்டர் திருக்கிட்டார். இன்னைக்கா? ஆமாம். நாம் நினைக்கிற மாதிரி அவ மசியிற பொண்ணு இல்லை சார். அவளுக்கு சுயநினைவு இருந்தால் தானே எங்களுக்கு மசிய மாட்டா. அந்த சிங்கப்பூர் மாத்திரையில் அரை மாத்திரை பாலில் கலந்து கொடுத்துருங்க. நாளைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் அவ உடம்பு நமக்கு சொந்தம். இஷ்டப்படி விளையாடிட்டு நல்ல பிள்ளைகளா இருந்துக்கலாம். மேடம், அம்மாவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அம்மாவை இன்னும் 2 நாள்ல மதுரைக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போறேன். மூச்சிழப்பும் இருமலும் அதிகமாயிடுச்சு. காருக்குள் ஏறி உட்கார்ந்தான் சிவக்குமார். சொன்னதை மறந்துடாதீங்க. நானும் மாமாவும் சரியா 10 மணிக்கு வருவோம். நாங்க வரும்பொழுதே நட்சத்திரா மயக்கமா இருக்கணும். தலையாட்டினார் டாக்டர். அத்தியாயம் 14. நட்சத்திரா ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள். ராத்திரி 8 மணிக்கு மேல் மெஸ்ஸுக்கு சாப்பிட போவது போல் பாவலா காட்டிவிட்டு பின்பக்க சுவரேறி குதித்து மெயின் ரோட்டுக்கு போய் பஸ்ஸை பிடித்து விடுவதற்குள் கோயம்புத்தூர் போய் சேர்ந்து விட வேண்டும். 8 மணி அடிப்பதற்காக காத்திருந்தாள் நட்சத்திரா. இல்லத்தின் வராந்தா அறையிலிருந்து பெண்களின் பேச்சு சத்தமும் சிரிப்பு சத்தமும் கேட்டுக்கொண்டு இருந்தது. டாக்டர் தயாளீஸ்வரனின் அறையில் ஒளிந்து கொண்டிருந்த டியூப்லைட் வெளிச்சம் காலித்திடலில் பிரகாசமாக விழுந்திருந்தது. இல்லத்தின் தண்டவாள துண்டில் 8 மணி அடிக்கப்பட்டதும் நட்சத்திரா எழுந்தாள். பணத்தை பர்சில் போட்டு பிளவுஸுக்குள் திணித்து கொண்டாள். குவார்டர்ஸின் அரைக்கதவை சாத்தி வாசல் பக்க லைட்டை அணைத்துவிட்டு பின்பக்கம் இருந்து மெஸ்ஸை நோக்கி இருட்டில் நடந்து போனாள். காலாவதியான எண்ணெய் டின் டாலர்கள் சோரோரமாய் குவித்து வைக்கப்பட்டிருக்க அதன் அருகே வந்து நின்றாள். மேலே ஏறினால் டின்கள் உருண்டு தன்னை காட்டி தந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறதாவென்று ஒருமுறை அந்த டின்களை அசைத்து பார்த்து கொண்டாள். நான் ஒன்றும் சரிந்து உன்னை காட்டி கொடுத்து விட மாட்டேன், தைரியமாய் ஏறி என்கிற மாதிரி டின்கள் திம் என்று உட்கார்ந்திருந்தன. சேலையை உயர்த்தி பிடித்துக்கொண்டு முதல் டின்னின் மேல் காலை வைத்து ஜாக்கிரதையாய் ஏறினாள் நட்சத்திரா. வழுக்குகிற சமயங்களில் சுவரை பிடித்து கொண்டாள். அங்குலம் அங்குலமாய் மேலே உயர்ந்து சுவரின் உச்சியை தொட்டு மறுபக்கம் எட்டி பார்த்தாள். ஒரே இருட்டு. தொலைவில் வம்சாபுரத்தின் வீடுகளில் வெளிச்சப்பொட்டுகள் மின்னின. ஒரு நாய் எங்கிருந்தோ குறைக்கும் சத்தம் கேட்டது. நட்சத்திரா சுவரின் உச்சியில் உட்கார்ந்து கீழே இருட்டில் இடம் பார்த்து தொம்மென்று குதித்தாள். குதித்தவள் உடனே நிற்க முடியாமல் பேலன்ஸ் தவறி கீழே விழுந்து எழுந்தாள். கண்களை கொட்டி கொட்டி மெயின் ரோட்டுக்கு எந்த வழியாக போனால் பக்கம் என்று பார்த்து கொண்டே நடந்தாள். அப்படி போகாத நட்சத்திரா, அந்த பக்கம் ஒரே கருவேல முள்ளுச்செடி, பாம்புகளின் நடமாட்டமும் இருக்கும். இந்த பக்கம் போயேன். பின்பக்கம் குரல் கேட்டு தூக்கி வாரி போட்டு திரும்பினாள் நட்சத்திரா. டாக்டர் தயாளீஸ்வரன் கையில் டார்ச்சோடு நின்றிருந்தார். டாக்டர், நானே தான். நீ இப்படி ஏதாவது இன்னைக்கு பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் உன் மேல ஒரு கண்ணை வச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, நல்லாவே சுவரேறி குதிக்கிற. டாக்டர், நான் ஊருக்கு போயிட்டு ஒரே நாள்ல திரும்பி வந்துடுறேன். நிஜமா நீ ஊருக்கா போற? ஆமா டாக்டர். நோ, நான் நம்ப மாட்டேன். அந்த போஸும் நீயும் சேர்ந்து இங்கே நடக்கிற சில விவகாரங்களை போலீஸ்க்கு சொல்ல போறீங்க. நோ டாக்டர், இங்கே நடக்கிற விவகாரங்களை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு என் குழந்தைய பார்க்கணும், என் கணவரோட பேசணும், அவ்வளோதான். நீ அப்படி ஊருக்கு போகிறதா இருந்தா சிவகுமார் கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். மரியாதையா என் பின்னாடி வா. டாக்டர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே நட்சத்திரா குபுக்கென்று திரும்பி எதிர் திசையில் ஓட ஆரம்பித்தாள். ஏய் நட்சத்திரா, நில்லு! டாக்டர் துரத்த ஆரம்பித்தார். கருவேல் முன் செடிகளுக்கு மத்தியில் கலங்களாய் தெரிந்த ஒற்றையடி பாதையில் ஒரு கருப்பு நிழல் மாதிரி ஓடிக்கொண்டிருந்தாள் நட்சத்திரா. இவளை பிடிக்க முடியுமா? வேகத்தை அதிகரிக்க முயன்ற டாக்டரின் தோள் மேல் ஒரு கை விழுந்து அவர் வேகத்தை தடுக்க திடுக்கிட்டு போய் திரும்பினார். யூனிஃபார்மை தவிர்த்திருந்த இன்ஸ்பெக்டர் முருகேஷ் கையில் பேனா டார்ச்சோடு நின்றிருந்தார்.
நீங்க இன்ஸ்பெக்டர் தான். கடந்த 15 நாளா எனக்கு இந்த இல்லத்தை கண்காணிக்கிற டியூட்டி தான் டாக்டர். இங்கே நடக்கிற பாதி விவகாரங்களை நானே கண்ணால பார்த்துட்டேன். மீதியை நீங்களும் சிவகுமாரும் அந்த சங்கமேஸ்வரனும் தான் சொல்லணும். டாக்டர் தயாலீஸ்வரன் வியர்த்து போய் உலர்ந்த தொண்டையில் கத்தினார். அந்த 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 பொண்ணு? கவலைப்படாதீங்க டாக்டர், எங்கேயும் போயிட மாட்டா. மெயின் ரோட்ல 2 போலீஸ் கான்ஸ்டபிள் மஃப்டில நின்றுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க மடக்கிடுவாங்க. அத்தியாயம் 15. மதுரை ரயில்வே ஸ்டேஷன். இரவு மணி 10:15. கோயம்புத்தூர் போகும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் லேடிஸ் கம்பார்ட்மெண்டில் ஜன்னல் அருகே உட்கார்ந்திருந்தாள் நட்சத்திரா. வெளியே பிளாட்பாரத்தில் இன்ஸ்பெக்டர் முருகேஷ் நின்றிருந்தார். நீ கோயம்புத்தூர் போயிட்டு எப்ப திரும்பி வருவ? 2 நாளா வந்துறேன் சார். வரும்பொழுது உன் புருஷனையும் கூட்டிட்டு வரணும். அந்த ட்ரஸ்ட் மேல போலீஸ் போட போகிற கேஸ்ல நீதான் முக்கியமான விட்னஸ். நட்சத்திரா தலையசைத்தாள். தலையசைத்துக் கொண்டே கண்களில் நீர் மின்ன சொன்னாள். சார், நீங்க மட்டும் சமயத்துக்கு வராம இருந்திருந்தா என்னோட நிலைமை என்னவாயிருக்குமோ? முருகேஷ் சிரித்தார். அதான் போலீஸ். நீ போய் உன்னோட வீட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வா. நான் அந்த பசங்களை உள்ள தள்ளத்துக்கான சார்ஜ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பிளாட்பாரத்தை விட்டு மெதுவாக நகர ஆரம்பித்தது. அத்தியாயம் 16. விடியற் காலை 5 மணி. கோவை ஜங்ஷனின் 5வது பிளாட்பாரத்தை விட்டு வெளியே வந்தாள் நட்சத்திரா. ஸ்டேஷனின் உள்ளும் புறமும் சோடியம் வேப்பர் விளக்குகள் சந்திரன் நிற வெளிச்சமழையை பொழிந்து கொண்டிருந்தன. சென்னையிலிருந்து நீலகிரி எக்ஸ்பிரஸில் வரப்போகும் ஒரு மந்திரியை வரவேற்க கட்சி கொடிகளோடும் ரோஜா மாலைகளோடும் ஒரு கும்பல் நின்றிருந்தது. ஆட்டோ டிரைவர்கள் கிராக்கி பிடிப்பதற்காக ஸ்டேஷன் படிகளில் காத்திருக்க நட்சத்திரா ஒரு ஆட்டோ டிரைவரை நெருங்கினாள். சாய்பாபா காலனி போகணும். போகலாம், உட்காரமா என்று உலக மகா மரியாதையோடு சொன்ன டிரைவர் 12 ரூபாய் ஆகும் என்று கிசுகிசுத்தார். வாங்கிக்கங்க, கொஞ்சம் வேகமா போங்க. 15 ரூபாய் சொல்லியிருக்கலாமோ என்ற ஆதங்கத்தோடு ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து கிளப்பினார் டிரைவர். குளிர் காற்றில் ஆட்டோ நீந்தி கொண்டிருக்க நட்சத்திராவின் மனம் பயத்தில் பரபரவென்று யோசித்தது. திடீரென்று வீட்டில் போய் நின்றால் எல்லோருக்குமே அதிர்ச்சியாக இருக்கும். உன்னை யார் வர சொன்னது? மாமியார்காரி எகிர, மாமனார் முனகுவார், இவர் சிவப்பாய் முறைப்பார். நடந்த உண்மைகளை சொன்னால் ஓரளவுக்கு சமாதானமாகி, சாய்பாபா காலனியில் எந்த இடமா என்று ஆட்டோ டிரைவர் குறுக்கிட்டார். அழகேசன் தெரு. ஆட்டோ மேம்பாலத்தில் ஏறி சர்க்கிளை சுற்றி கொண்டு கீழிறங்கி வடகோவைக்குள் நுழைந்து பாரதி பூங்கா ரோட்டில் திரும்பி ஓட ஆரம்பித்தது. இந்த 20 நாளில் குழந்தை சங்கீதா என் முகத்தை மறந்திருப்பாள். என் முகத்தை பார்த்ததும் பூவாய் மலர்ந்து முன்பல் 2ஐயும் காட்டிக்கொண்டு அப்படியே தாவி என் கழுத்தை கட்டிக்கொள்ள மாட்டாளா என்ன? ஆட்டோ அழகேசன் தெருவுக்குள் நுழைந்தது. எந்த வீடுமா? ஆட்டோவை எப்படி நிறுத்திக்கிங்க? நட்சத்திரா சொல்ல டிரைவர் ஆட்டோவை ஒதுக்கி நிறுத்தினார். பர்சு நின்று பணத்தை எடுத்து கொடுத்துவிட்டு 2 வீடு தள்ளியிருந்த தன் வீட்டை நோக்கி நடந்தாள் நட்சத்திரா. தன் வீட்டு வாசலை நெருங்கிய சமயம் காம்பவுண்ட் வேலிப்படலை தள்ளிக்கொண்டு உள்ளே தாழ்பால் பளிச்சென்று விலகி தண்ணீர் பக்கெட்டோடும் விளக்குமாரோடும் வெளியே வந்த சென்னம்மா, ஆறுது என்று குரல் கொடுத்தாள். நட்சத்திரா அவளிடம் திரும்பி வந்தாள். நான் தான் சென்னம்மா. ஆறு நட்சத்திராவா? என்ன தாயி இந்த நேரத்தில் வந்திருக்க? நேற்று ராத்திரி ரயிலில் புறப்பட்டேன். விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கியா? தெரியாம வந்திருக்கியா? நட்சத்திரா திருக்கிட்டாள். விஷயமா? என்ன விஷயம்? அப்ப நீ விஷயம் தெரியாம தான் வந்திருக்க. சென்னம்மா, நீ என்ன சொல்ற? வாசல் நின்று கத்தாத, கொஞ்சம் உள்ள வாடியம்மா. தண்ணீர் பக்கெட்டை வாசலே வைத்துவிட்டு தன் வீட்டுக்குள் நுழைந்தாள் சென்னம்மா. அடி வயிற்றில் புரள்கிற பதைப்பதைப்போடு சென்னம்மாவை தொடர்ந்தாள் நட்சத்திரா. திகிலில் இருதயம் ஸ்தம்பித்து ஓடியது. சென்னம்மா சுவரோரமா நிறுத்தி வைத்துக் கொண்டு கேட்டாள், குழந்தையை பற்றி ஏதாவது கடுதாசி எழுதி போட்டாங்களா? திக்கென்று நிமிர்ந்தாள் நட்சத்திரா. குழந்தைய பத்தியா? இல்லையே. பாவிங்க, நாசமாதான் போவாங்க. சென்னம்மா, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. அம்மாடி, நான் என்னம்மா சொல்லுவேன்? அந்த பச்சை புள்ளைய விட்டுட்டு நீ வேலைக்கு போன நாள்ல இருந்து அது கதறின கதறல் இருக்கே, தெருப்பூராவும் கேட்கும். கத்தி கத்தியே அதுக்கு ஜுரமும் வலிப்பும் வந்து 10 நாளைக்கு முன்னாடி தான் செத்து போச்சு. நட்சத்திராவுக்கு இருதயம் அடைத்து கொண்டது. விழிகள் திக்கித்து போய் சென்னம்மாவின் முகத்தின் மேல் நின்றது. சென்னம்மா தொடர்ந்தாள். குழந்தை செத்து போனதை உன் புருஷனும் சரி, மாமனாரும் மாமியாரும் சரி, யாரும் வெளியே சொல்லல. சாயந்தரம் செத்த குழந்தைய ராத்திரி 12 மணி வரைக்கும் வச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் திருட்டுத்தனமா வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த விவகாரம் எனக்கு மட்டும்தான் தெரியும்.
நட்சத்திரா இன்னமும் அதே திக்கித்து போன விழிகளில் சென்னம்மாவை பார்த்து கொண்டிருக்க சென்னம்மா தொடர்ந்தாள். மறுநாள் காலையில் 8 மணிக்கு உன் புருஷனும் மாமியாரும் சேர்ந்து ஒரு டிராமா போட்டாங்களே பாரு. வாசல்ல உட்காந்துக்கிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்த குழந்தைய காணோம்னு சொன்னாங்க. யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களாம். இப்படி சொல்லி எல்லோரையும் நம்ப வச்சு போலீஸ்ல புகாரம் கொடுத்திருக்காங்க. நட்சத்திரா இறுகின முகத்தோடு திரும்பி வாசல் கதவை நோக்கி எந்திரத்தனமாய் நடந்தாள். என்ன தாயி, ஒண்ணுமே பேசாம போற? 3 பேரும் வீட்டில் தானே இருக்காங்க. உன்னோட மாமியாரும் மாமனாரும் டூரிஸ்ட் பஸ்ல வடநாட்டு யாத்திரை போயிருக்காங்க. உன் புருஷன் தான் வீட்டில் இருக்கான். அந்தாலும் போதும் எனக்கு. அக்கம் பக்கம் விஷயம் பரவாம நிதானமா பேசு. விஷயத்த நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாத. என்ன ரோட்ல பார்த்தா உலுக்கிடுவான். நட்சத்திரா புலம்பும் சென்னம்மாவுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் வாசல் கதவை திறந்து கொண்டு வீதிக்கு வந்து தன் வீட்டு வேலிப்படலையே தள்ளினாள். அது சிரமமான சத்தங்களோடு விலகியது. உள்ளே நுழைந்தாள். டொக் டொக். கதவு தட்டப்பட்டதுமே உள்ளே கிசுகிசுவென்று பேச்சு குரல்கள். ஒன்று கணவனின் குரல், இன்னொன்று பெண் குரல். எங்கோ வெறுத்து பார்த்தபடி டொக் டொக். மறுபடியும் கதவை தட்டினாள் நட்சத்திரா. ரமேஷ் உள்ளிருந்து குரல் கொடுத்தான். யாரது? நட்சத்திரா சத்தம் காட்டாமல் மறுபடியும் கதவை தட்டினாள். டொக் டொக். யாரது? உள்ளே கிசுகிசுப்பு குரல். நீ கட்டிலுக்கு கீழே போயிடு. நான் போய் அது யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வேணும்னா பின்பக்கமா போயிருட்டா? வேண்டாம் இரு. நான் போய் பார்த்து யாரா இருந்தாலும் பேசி அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். நான் கட்டிலுக்கு கீழே போயிருட்டுமா? போ. டொக் டொக். யாருன்னு சொல்லி தொலையலாம் இல்லையா? கத்திக்கொண்டு லுங்கியை இழுத்து கட்டியபடி நடந்து வந்து கதவை திறந்தான் ரமேஷ். பாதி கதவை திறந்தவன் அதிர்ந்து போய் பின்வாங்க நட்சத்திரா செலுத்தப்பட்ட மாதிரி உள்ளே நுழைந்தாள். நட்சத்திரா, நீயா? நானே தான் சொன்னவள் திரும்பி கதவை சாத்தி தாழிட்டாள். வர்ற மாதிரி லெட்டரே போடலையே. மம்சாபுரத்துல கார்டு, கவர், ஸ்டாம்ப் எல்லாத்துக்கும் பஞ்சம் சொல்லிக்கொண்டே படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். கட்டில்ல குழந்தைய காணோம். குழந்தைய அத்தைக்கிட்ட படுத்து தூங்குறாளா? ரமேஷ் வியர்த்து விறுவிறுத்து போயிருந்தான். அது வந்து நட்சத்திரா, அம்மாவும் அப்பாவும் ஒரு டூரிஸ்ட் பஸ்ல வடநாட்டு யாத்திரை போயிருக்காங்க. அட, எப்போ? 2 நாளைக்கு முன்னாடி. குழந்தையும் அவங்க கூட போயிருக்காளா? ஆமா, அம்மா தான் எடுத்துட்டு போயிருக்கா. உங்க அம்மா எடுத்துட்டு போனாளா? ஆச்சரியமா இருக்கே. ஆனா நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டனே. என்ன கேள்விப்பட்ட? குழந்தை காணாம போயிட்டுதா? ரமேஷின் வியர்வை அதிகமாகியது. யார் சொன்னா உனக்கு? அசிரிரி. ரமேஷ் கை கூப்பினான். நட்சத்திரா, நீ விஷயம் தெரிஞ்சா வந்திருக்க போலிருக்கு. 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் காலையில நம்ம குழந்தை சங்கீதா வாசல்ல உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. நட்சத்திரா குறுக்கிட்டாள். அந்த சமயத்துல யாரோ வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்படித்தானே? ஆமா. சரி, இந்த தகவலை எனக்கே ஃபோன் மூலமாகவோ லெட்டர் மூலமாகவோ தெரியப்படுத்தல? அம்மா தான் வேண்டாம்னு சொன்னா. ஏன் வேண்டாம்னு சொன்னாங்க? குழந்தைய நாமளே தேடி கண்டுபிடிச்சிடலாம். அனாவசியமா அவளுக்கு லெட்டர் எழுதினா அவ மனசு கஷ்டப்படும்னு அம்மா சொன்னாங்க. அடடா, என் மனசு கஷ்டப்பட்டா அவங்களுக்கு தாங்காதாமா? எனக்கு எப்பேற்பட்ட மாமனார் மாமியார். நட்சத்திரா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ராத்திரி பூராவும் தூங்காம வந்திருப்ப போல இருக்கு. கண்ணெல்லாம் செவந்திருக்கு. இருங்க, நான் கேள்விப்பட்ட இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறமா தூங்க போறேன். சொல்லு. நம்ம குழந்தை என்னோட ஞாபகத்திலேயே கதறி கதறி ஜுரம் வந்து வலிப்பு வந்து செத்து போனதாகவும், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா தெருஜனம் காரி துப்புவாங்கன்னு பயந்துகிட்டு பணத்தை மறைவா வச்சு ராத்திரி 12 மணிக்கு மேல திருட்டுத்தனமா எங்கேயோ கொண்டு போய் அடக்கம் பண்ணினதாகவும் கேள்விப்பட்டனே. ரமேஷ் வெகுண்டு போய் நிமிர்ந்தான். யார் சொன்னா உனக்கு? அசிரிரி. நட்சத்திரா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வாய் நிறைய எச்சிலை வாங்கி அவன் மேல் உமிழ்ந்தாள் நட்சத்திரா. ரமேஷ் முகத்தில் கம்பி கம்பியாய் வழிந்த எச்சிலை துடைத்துக்கொண்டே ஆக்ரோஷமாய் நிமிர்ந்தான். நட்சத்திரா பொறிந்தாள். கட்டிலுக்கு கீழே உடம்புல துணி இல்லாம ஒருத்தி திருட்டுத்தனமா முடங்கியிருக்காளே, அவளை முதல்ல வெளியே வர சொல்லு. குழந்தை செத்ததை நீ எவ்வளவு கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கேன்னு நான் காட்டுறேன். அந்த பெண் கட்டிலுக்கு கீழே இருந்து மெல்ல மெல்ல வெளியே வந்தாள். நட்சத்திரா கை சொடுக்கி அவளை கூப்பிட்டாள். அவள் தயக்கமாய் நெருங்கி வந்தாள். முதல்ல சேலையை ஒழுங்கா கட்டு. அவள் கட்டிக்கொள்ள ஆரம்பித்தாள்.
நட்சத்திரா இடுப்பில் கை வைத்து கொண்டு கேட்டாள். உன் பேர் என்ன? சுசீலா. தொழில்காரியா இல்லை புருஷனுக்கு துரோகம் பண்ணுறவளா? தொழில்காரிதான். பேசின ரேட் எவ்வளவு? 100. வாங்கிட்டியா? இல்லை. நட்சத்திரா பிளவுஸுக்குள் கையை நுழைத்து பர்ஸை எடுத்து 100 ரூபாய் நோட்டொன்றை எடுத்து அவள் கையில் வைத்தாள். போ, இனிமேல் உனக்கு இவர் பிரயோஜனப்பட மாட்டார். பின்பக்க வாசலை காட்டினாள் நட்சத்திரா. அவள் போனதும் ரமேஷ் சீர ஆரம்பித்தான். என்னடி, ஊர் விட்டு ஊர் போனதும் புதுசா தைரியம் வந்திருக்கு? நட்சத்திரா பதிலொன்று பேசாமல் சமையல் அறைக்குள் நுழைந்தாள். ரமேஷ் தொடர்ந்தான். அங்கே எவனையாவது வச்சிட்டு இருக்கியா? அதான் இந்த துளுற. ஆமாண்டா, ஊருக்கு ஊர் ஒருத்தனை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஊருக்கு ஒருத்தன் இருக்கும்பொழுது நீ எதுக்கு அனாவசியமா போய் சேர். சொல்லிக்கொண்டே சுவரின் ஆணையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த அரிவாள் மனையை எடுத்து வினாடிக்கும் குறைவான நேரத்தில் ஒரு வீச்சு வீசினாள் நட்சத்திரா. ரமேஷ் தம்பித்து கழுத்தில் கெட்டியா ரத்தம் காட்டி மடங்கி முழந்தாளிட்டு விட ரத்தம் தோய்ந்த அரிவாள் மனையோடு நிதானமாய் அவனை நெருங்கினாள். அவன் கிராப்பை பற்றி தூக்கி அறுபட்ட கழுத்தை அதே இடத்தில் கரகரவென்று அறுத்தாள். தலைத்தனியாய் கைக்கு வர வலது கையில் ரத்தம் சொட்டும் அரிவாள் மனையோடும் இடது கையில் ரமேஷின் உதிரும் தலையோடும் வெளியே வந்தாள். அந்த விடிகாலை நேரத்தில் அழகேசன் தெருவில் வீடுதோறும் வாசல் பெருக்கி நீர் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருந்த பெண்கள் அலறிக்கொண்டு வீட்டுக்குள் ஓட ரத்தம் சொட்டும் தலையோடும் அரிவாள் மனையோடும் பக்கத்து தெருவிலிருந்த S2 போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் நட்சத்திரா. என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு. நான் இந்த கதை வேற மாதிரி போகும் அப்படின்னு நினச்சேன். பட் கதை வேற மாதிரி முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி கதை ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி வந்த கதைன்னு நினைக்கிறேன். அதனால தான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை. கதையில் கூட பணத்தோடைய மதிப்பு ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. சரி, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்னுடைய ஷாப்பிங் ஸ்டோருக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் ஹோம் டெக்கர் இருக்குது, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குது, ரங்கோலி மேட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.